இருக்கின்றது என்றால் என்னை போன்ற ஒருவன் தெருவிலே நிற்கக்கூடிய ஒருவன் அவனுடைய நரம்பிலே இருந்து கொடியேற்ற வேண்டும், அவனை கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் எங்கள் நிரப்பு வாதமாக இருக்கின்றது. எங்களுடைய வாதம் உங்களை இணைப்பதாகத்தான் இருக்கின்றது. வடமாகாணத்துக்கு அனுப்பி வைத்த நிலையை கணக்கில் கூட பார்க்காமல் திரும்பி அனுப்பி வைத்த முதலமைச்சரை வைத்துக் கொண்டிருக்கும் நீதிகள் இடைப்பட்டவாதிகளினால் மேய்ச்சல் தரைகள் அவதரிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன. மலையகத்திலே இன்னுமே மாவரையாவையும் மேலே அனுப்பிவிட்டோம், பரோவையும் சுதந்திரனையும் வீட்டை அனுப்பிவிட்டோம். ஒரு சமூக வலைத்தள வைத்தியரை பாராளுமன்ற உறுப்பினராக குருந்தூர் மலையிலே, வடுக்கினாரி மலையிலே, வெடியரசன் கோட்டையிலே, ஆதிசிவன் கோயிலிலே தொடங்கி இன்று தண்ணி முறிப்பு, தென்னை மரபடி, திரியை, விருகள் போன்ற விவசாய காணிகளை 2025 வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கும் நடுவர் குழாம் தனது சட்டத்துறை பயணத்தை இவர் ஆரம்பித்தார். 1984ஆம் ஆண்டு ஆரம்ப நீதிமன்ற நீதிபதியாக தனது நீதித்துறை பயணத்தை ஆரம்பித்தார். ஆரம்ப நீதிமன்ற நீதிபதி, நீதிவான் நீதிமன்ற நீதிபதி, மாவட்ட நீதிமன்ற நீதிபதி எனும் பணிகளை செவ்வனே ஆட்சி இவர் 2005ஆம் ஆண்டு மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் குடியியல் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாகவும் யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா, திருகோணமலை, கல்முனை ஆகிய இடங்களில் பணியாற்றினார். அதனைத் தொடர்ந்து மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும் தலைமையாற்றி 2016ஆம் ஆண்டு தனது நீதித்துறை பணிகளில் இருந்து ஓய்வு பெற்றார். அதனைத் தொடர்ந்து வடமாகாண சபையில் இடம்பெற்ற ஊழல்களை கண்டறியும் விசாரணை குழுவின் தலைமை அதிகாரியாக பணியாற்றி அக்காலத்தில் வடமாகாண அரச ஊழியர்களாலும் அரசியல்வாதிகளாலும் புரியப்பட்ட பல்வேறு ஊழல்களை அம்பலப்படுத்தவும் காரணமானார். நீதித்துறை சேவை காலத்தில் மலேசியா, ஹாங்காங், இந்தியா ஆகிய நாடுகளில் இடம்பெற்ற சர்வதேச சட்ட மாநாடுகளில் பங்கு பெற்றி தாய்மண்ணுக்கும் தமிழ் தேசத்திற்கும் புகழ் சேர்த்தார். 1999ஆம் ஆண்டு மாபெரும் தாக்குதல் முயற்சியில் இருந்து தப்பித்த இவர் இலங்கையில் உயர் நீதிமன்ற பிரதம நீதியரசர் சரத் என் சில்வா அவர்களால் கரைபடியாத கரங்களை உடையவர் என போற்றப்பட்டார். இத்தகு சட்ட ஆளுமையை நீதியின் காவலான இன்றைய சொல்லாடல் நிகழ்வின் பிரதம நீதியரசராக கொள்வதில் நமது கல்லூரி சமூகம் பெருமிதம் கொள்கின்றது. தொடர்ந்து யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய அதிபர் செந்தமிழ் சொல்லறிவி திரு லலிசன் ஐயா அவர்கள். அந்த வகையில் இவர் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த பேச்சாளர்களில் ஒருவராவார். மேலும் டான் தொலைக்காட்சியில் சொற்றவர் நிகழ்வினுடைய பிரதம நடுவராக மாணவர்கள் மத்தியிலே கலந்து சிறப்பித்து யாழ்ப்பாண மாவட்டம் மட்டுமல்லாது வன்னி பிரதேச மாணவர்கள் மத்தியிலும் பேச்சாற்றலை வளர்த்த பெருமைக்குரியவர். அதோடு இவர் ஆரம்பத்தில் விஞ்ஞான துறையில் கல்வி வாய்ந்த பொழுதிலும் தற்பொழுது கலைத்துறையிலே சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற ஒரு நட்சத்திரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றவர். அத்தோடு இன்று யாழ்ப்பாண பட்டிமன்ற மேடைகளின் பேச்சாளராகவும் ஆலயங்கள் தோறும் பல பிரசங்கங்களை நடத்திய சொல் விற்பனனாகவும் விளங்குகிறார். இத்தகு பெருமை மிக்க சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியினுடைய பழைய மாணவரும் சிறந்த பட்டிமண்டப பேச்சாளருமாகிய திரு லலிசன் ஐயா அவர்களினை நடுவராக கொள்வதில் சொல்லாடல் மேடை 2025 பெருமிதம் கொள்கின்றது. தொடர்ந்து மனித உரிமை போராளி தங்கவேல் கனகராஜ் 2006ஆம் ஆண்டு மனித உரிமை ஆணைக்குழுவில் இணைந்து கொண்ட இவர் யுத்த காலத்தின் பொழுதும் அதன் பின்னரான நிலைமாறு காலப்பகுதியிலும் சொல்லனா துன்பங்களை அனுபவித்த மக்களுக்கு ஆறுதலாக விளங்கியவர். இது சரிவராது, நாங்கள் ஹியூமன் ரைட்ஸுக்கு போவோம் என்று சொல்லுகின்ற சாமானிய மக்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இவர். மனித உரிமைகள் தொடர்பில் லண்டன், அமெரிக்கா, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, மாலத்தீவு, உகாண்டா முதலிய தேசங்களில் இடம்பெற்ற சர்வதேச மனித உரிமை மாநாடுகளில் கலந்து சிறப்பித்தவர். அத்தோடு பேராதனை பல்கலைக்கழகத்தின் பெருமைமிகு பிரசவமான இவர்
கொழும்பு பல்கலைக்கழகத்திலே மனித உரிமைகள் தொடர்பான முதுகலைமான கல்வியினையும் பூர்த்தி செய்துள்ளார். பேரன்பும் பெரும் கருணையும் கொண்ட மனித உரிமை செயற்பாட்டாளரை நடுவராக கொள்வதில் இந்துவின் சொல்லாடல் மேடை 2025 பெருமிதம் கொள்கின்றது. தொடர்ந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய இந்து நாகரிகத்துறை விரிவுரையாளர் திரு சி ரமணராஜா ஐயா அவர்கள். இவர் கல்வியியல் துறை மட்டுமல்லாது இன்று வாழ்வியல் நெறிக்கு அவசியமான யோகா கற்கை நெறியினை இந்தியாவின் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கற்று அங்கு முதுவிஞ்ஞானி பட்டத்தையும் பெற்றுக் கொண்டவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்து கற்கை நெறி பீடத்திலே பல்வேறு பதவிகளை அலங்கரித்த பெருமைக்குரியவர். இவர் இப்போது வடக்கு மாகாணத்தினுடைய கலாச்சார பிரிவினுடைய ஆலோசனை சபையிலும் கடம்பதிந்தவரானார். இது மட்டுமல்லாது இன்று சமூக ரீதியில் பல சமூக நல செயற்பாடுகளினை ஆற்றி வருகின்ற சமூக செயற்பாட்டாளராகவும் விளங்கி வருகின்றார். இத்தகைய பெருமைமிகு விரிவுரையாளர் திரு சி ரமணராஜா ஐயா அவர்களினை நடுவராக கொள்வதில் சொல்லாடல் மேடை 2025 பெருமிதம் கொள்கின்றது. தொடர்ந்து சிரேஷ்ட கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருவாளர் பரமலிங்கம் தமிழ்மாறன். இனிவிலூர் பண்டிதை தனலட்சுமி மகாலிங்கம் அம்மையாரின் இலக்கிய வழித்தோன்றலாகிய இவர் சிறுவயதிலிருந்தே விவாதம், சொற்பொழிவு, கவிதை, பட்டிமன்றம் என பல்துறை இலக்கிய பரிமாணம் கொண்டவராக விளங்கி வருகின்றார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இந்து நாகரிகத்துறை சிறப்பு பட்டதாரியாகிய இவர் 2005ஆம் ஆண்டு நல்லூர் பிரதேச சபையில் கலாச்சார உத்தியோகத்தராக இணைந்து அதன் பின்னர் யாழ்ப்பாண பிரதேச செயலகம், யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் என்பவற்றிலும் தற்பொழுது சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்திலும் சிரேஷ்ட கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி வருகின்றார். இவரின் 20 வருட சேவை காலத்தில் இளைமறைப்பாயாக இருந்த ஏராளமான இளங்கலைஞர்கள் இந்த சமூகத்திற்கு புடம்போட்டு காட்டப்பட்டுள்ளனர். இத்தகைய பெருமைமிகு நபரினை நடுவராக கொள்வதில் சொல்லாடல் மேடை 2025 பெருமிதம் கொள்கின்றது. அடுத்ததாக இளம் சட்ட ஆளுமை. தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் உணர்வுக்காகவும் உரிமைக்காகவும் போராடிய சட்ட வல்லுநர்களால் நிறைந்தவன் யாழ்வன். அவர் சட்ட பரம்பரையின் புதிய நிகழ்ச்சியாகவும் அடுத்த நம்பிக்கை தரும் ஆற்றலாளராகவும் நம் மண்ணில் பலம் பெறுபவர் சட்டத்தரணி தர்மபுரசிங்கம் அஞ்சவர். வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தின் புகழ்மிக்க பழைய மாணவராகிய இவர் லண்டன் நியூமில்டன் பல்கலைக்கழகத்தில் தனது சட்டமானி கல்வியை பூர்த்தி செய்தார். அதனைத் தொடர்ந்து இலங்கை சட்டக்கல்லூரியில் இணைந்து கொண்ட இவர் 2020ஆம் ஆண்டு இலங்கை ஜனநாயக சோசலிய குடியரசின் உயர் நீதிமன்ற சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். வடமாகாணத்தில் மிக புகழ்பூத்த குற்றவியல் சட்டத்தரணி திரு விஸ்வலிங்கம் திருக்குமரன் அவர்களின் கனிஷ்ட சட்டத்தரணியாக தனது சட்ட பயணத்தை தொடங்கிய இவர் நீதவான் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மேல் நீதிமன்றம் ஆகியவற்றில் குற்றவியல், குடியியல் மற்றும் எழுத்தாணை வழக்குகளில் பல திறமையான வாதங்களையும் முன்வைத்துள்ளார். தமிழர்களின் உரிமைசார் வழக்குகளாகிய நினைவேந்தல் வழக்குகள், மத வழிபாட்டு உரிமை வழக்குகள், மனித உரிமைசார் வழக்குகளிலும் ஆஜராகிய பெருமைக்குரியவர். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச பொது சட்டத்தில் சட்ட முதுமானி கல்வியை பயின்று வரும் இவர் இலங்கை சட்டத்தரணிகள் கிரிக்கெட் அணியின் சகலதுறை ஆட்டக்காரராவார். அண்மையில் இந்தியாவின் மும்பையில் நடைபெற்ற அட்வொகேட் பிரீமியர் லீக்கிலும் சாதனைகளை படைத்துள்ளார். இத்தகைய இளம் சட்ட ஆளுமையை சொல்லாடல் நிகழ்வில் நீதிபதியாக கொள்வதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் இக்களம் இப்போது முடிகின்ற வேளையில், இந்த நிமிடம் இப்போது முடிகின்ற வேளையில் சங்குகள் ஒலிக்க, பறைகள் கொட்ட, முழங்குகள் முழங்க, பேரிகள் முழங்க, சொல்லாடல் சவால் பேரையும் அரங்கத்திற்குள் நுழைய காத்திருக்கின்றன. சொல்லாடலில் வெற்றி பெற்ற சொல்லாடல் சவால் கடிதத்தை கொண்டு
தலைநகர தமிழர் கழகம், தமிழர் தலைநிமிர் கழகமும் மோதுகின்ற சொல்லாடல் களம். ஈழமணி திருநாட்டை பொறுத்தவரையில் எத்தனையோ பெருஞ்சவர், துடுப்பாட்டத்திற்கென்று ஒரு பெருஞ்சவர், மேசை பந்துக்கென்று ஒரு பெருஞ்சவர், ஆகவே இத்துணை பெருஞ்சவர். ஆனால் இத்துணை பெருஞ்சவர் இருக்கின்ற பொழுது கூட அத்துணை பெருஞ்சவர்களையும் தன் காத்தூசில் அடக்குகின்ற பெருஞ்சவர் இந்த சொல்லாடல் பெருஞ்சவர். சொல்லாடல் 2016 ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்த கல்லூரி கொழும்பு தனது வெற்றியினை அபாரமாக பதிவு செய்தது. ஆனால் அடுத்த 17, 18, 19, 22 என்று 4 வருடங்களும் சொல்லாடல் சவால்க்கு இடையும் யாழ்ப்பாணம் இந்து எண்ணெயின் வசம் வந்தது. இந்து எண்ணெயுடைய கோட்டைகள் அரண்களாக எழுப்பப்பட்டதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு நசுக்கப்பட்டது. 2023 ஆண்டு சொல்லாடல் இந்த கல்லூரி கொழும்பின் வசம் சென்றது. ஆனால் யாழ்ப்பாண இந்து கல்லூரி ஓயவில்லை. மீண்டும் 2024 ஆண்டு இதே யாழ்ப்பாண இந்து கல்லூரி சொல்லாடல் இந்த சவாலுக்கு இடையில் தற்போதும் சொல்லாடல் 2025 யார் பக்கம் செல்ல போவது என்பது இது ஒரு கேள்விக்குறி. எந்த பக்கம் சென்றாலும் வெல்லப் போவது ஒரு இந்து கல்வி, ஒரு இந்து அணி. மீண்டும் அதே சபைகளை முழங்க, அதே கேள்விகள் ஒழிக்க, அதே பறைகள் கொட்ட எங்களுடைய விவாதிகள் இந்த அரங்கத்திலே நுழைய காத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லாடலுடைய நாயகர்கள் அவைகளிலே அந்த வகையிலே இன்றைய சொல்லாடலுடைய தலைப்பு ஈழமணி திருநாட்டிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரசு ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே இல்லை என்பதாகும். அந்த வகையில் வாதிகள் அணியில் சார்ந்து இந்த கல்லூரி கொழும்பு தங்களுடைய வாதங்களை அமைக்க காத்திருக்கின்றது. பாலசுப்ரமணியம் கிருஷ்ணன், சிவரட்னம் தனுஜன், பாலச்சந்திரன், சந்திரகுமார் அச்சு மறுமுறையில் நெருப்புக்கு நீராக எங்களுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பிரதிவாதி அணிகள் குணராசா மிதுராஜ், இந்திரஜித் கார்த்திகன், மகேந்திரன் திருவள்ளுவர். சொல்லாடல் 2025 இந்த கடல் தொடக்கம் இனிதே ஆரம்பமாகும். அரசியல்வாதிகளே,
என இந்த கல்லூரி கொழும்பு வாதிகளாக பங்கெடுக்கிறார்கள். அவர்கள் அல்ல அரசியல்வாதிகள் அல்ல, அவர்களை காட்டிலும் அரச ஊழியர்களே இதற்கு பெரிதும் காரணமாக இருக்கிறார்கள் என பிரதிவாதிகளாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அமைகிறது. இப்போது வாதிகளுடைய தலைவர் உரையை ஆரம்பிக்கிறார். காலம் பல கடந்து விட்டன, களங்கள் பல காய்ந்து விட்டன, உதவ வேண்டிய கரங்களோ ஒதுங்கி நின்று கைகொட்டுகிறது. இரவு காத்த வெளிபோல் வெளிச்சம் தேடியிருக்கிறோம், என் ஒற்றை விளக்கும் தொலைந்து விட்டது. நாம் அதை எப்படி சொல்வது? சபைக்கு வந்தனர் பெரும் மதிப்பு மிக்கவர்களே, இன்றைய தலைப்பு ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடங்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகள் என்பதால் ஈழத் திருநாட்டில் தமிழ் சமூகம் பிரதேச ரீதியாக பிரிந்து காணப்படுகின்ற ஒரு சமூகம். இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு பிரதேச மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான அன்றாட இடர் காணப்படுகின்றது. வடக்கிலே கடற்றொழில் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு, முன்னாள் போராளிகள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு, இனப்படுகொலையால் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு. கிழக்கை எடுத்து பார்த்தால் சிங்கள ஆதிக்கவாதிகளினால் மேய்ச்சல் தரைகள் அவதரிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன. மலையகத்திலே இன்னுமே 1000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்படவில்லை. கல்வி ரீதியான வளப்பங்களிகளானது அங்கு முறையாக வழங்கப்படவில்லை. கொழும்பு வாழ் தமிழ் மக்கள் அங்கு இருக்கக்கூடிய மத்திய தர குடும்பத்தினர் பொருளாதார சீர்குலைவுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அன்றாடம் விளையாட்டுக்கு முகம் கொடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களுடைய அன்றாட இடரானது இவ்வாறு காணப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளா இல்லையா என்பதுதான் இன்றைய தலைப்பு. நாங்கள் ஒன்றும் இன்றைய வாதத்தின் மூலமாக அரச ஊழியர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப் போவது இல்லை. அரச ஊழியர்களும் பிழை செய்கின்றார்கள், அரசியல்வாதிகளும் பிழை செய்கின்றார்கள். இந்த வாதம் என்பது ஒரு ஒப்புத்தளவிலான ஒரு விவாதம். இன்றைய தலைப்பில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பதம் பெரிதும் காணப்படுவது. இதனை தீர்மானிக்க போகின்ற காரணங்கள் 2. முதலாவது, அரச ஊழியர்கள் என்பவர்கள் அரச நிறுவனத்தின் கீழே ஊதியம் பெற்று முறையாக பணியாற்றுகின்ற ஊழியர்கள். அரசியல்வாதிகள் அரச ஊழியர்களை கட்டுப்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்குமான முற்றுமுழுதான அதிகாரம் படைத்தவர்கள். 2வது விடயம், இன்று நாங்கள் எதிர்கொள்கின்ற அன்றாட இடர்களுக்கு ஆணிவேராகவும் காரணகர்த்தாவாகவும் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள். இன்று எங்களுடைய தலைப்பில் 3 தளங்களில் ஆராய இருக்கின்ற முதலாவதாக தமிழர்களுக்கான சிறந்த பிரதிநிதித்துவம் இன்னும், 2வதாக மக்களால் எதிர்கொள்ளப்படுகின்ற அன்றாட இடர்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கும் அரசியல்வாதிகள், 3வதாக மக்களால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை துஷ்பிரயோகப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள். முதலாவது தளத்தில் சிங்கப்பூர் இலங்கையை விட அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த நாடு. 1956ஆம் ஆண்டு சிங்கப்பூர் ஜனாதிபதி தன்னுடைய நாட்டினை சீர்படுத்துவதற்காக முதலில் எடுத்த நடவடிக்கை அந்நாட்டினுடைய நிதி உட்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி போன்ற அமைச்சுக்களை மாற்றி அமைத்தார், கொள்கைகளை புதிதாக உருவாக்கினார். அப்படி என்றால் நாங்கள் விளங்கிக் கொள்வது என்ன? சிங்கப்பூர் இன்று முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. சிங்கப்பூரான அரசியல் ரீதியான கட்டமைப்பு முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அரசியல் கட்டமைப்பில் முக்கிய பங்காற்றுகின்ற அரசியல்வாதிகளை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். இன்று வடக்கிலே இந்திய இலங்கை மீனவர்களுக்கான பிரச்சனையானது சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலிருந்து வருகின்ற இழுவை படைகள் எங்கள் மீனவர்களுடைய மீன் வளங்களையும் வலைகளையும் சூறையாடி விட்டு செல்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் சுவையாக மீன்களை எல்லாம் பொறுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மீனவர்களுக்கு அங்கு மீனில் வலையில் மீன் சிக்குமா என்பது கவலை அல்ல. நான் இந்திய ராணுவத்தில் நான் சிக்கிவிடுவேனா என்று அன்றாடம் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய அன்றாட பிரச்சனை. இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இணைத்திருந்தால் முறையான பேச்சுவார்த்தைகளாகவும் சட்டத்திட்டங்களை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த பிரச்சனை என்றோ முடித்திருக்கலாம். ஆனால் இந்தியாவுக்காக எங்களுக்கு கிடைக்கின்ற அனுகூலங்களுக்காகவும்
அரசியல் லாபங்களுக்காகவும் இன்று வரை இந்த பிரச்சனையை முடிக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பிரச்சனை அன்றாட இருளாக இன்று மாறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அரசியல்வாதிகள். மலையில பிரச்சனை இன்று எங்களுடைய தினசரி வாழ்க்கை செலவு என்பது 5000 தொடக்கம் 10,000 வரை சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றுமே மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபாயாக மாற்றம் அடையவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமையை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரப்பர் காடுகளிலும் தேயிலை தோட்டங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் அட்டைகளால் உறிஞ்சப்பட்டு தங்களுடைய உடலுழைப்பை வழங்கி பொருளாதாரத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு உறிஞ்சப்படுவது அட்டைகள் அல்ல, முதலாளிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் தோட்ட தொழிலாளர் ரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்ததாக ஒரு இந்த மலையக மக்களுடைய அன்றாட இடர்களை மலையக அரசியல்வாதிகள் என்றோ முடித்திருக்கலாம். கம்பெனி முதலாளிமார்களுடன் சண்டையிட்டு இந்த பிரச்சனையை முடித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கம்பெனி முதலாளிமாருடன் சண்டைக்கு சொன்னால் சக்தி தொலைக்காட்சியில் புதுதிகா பார்க்குமார் என்று நேற்றைய தினம் ஒரு செய்தியாக வெளிவந்தது. அதாவது அறகலை போராட்டத்தில் பொது சொத்துக்கள் நாசமாகிவிட்டது என அரசியல்வாதிகள் தங்களுடைய சொத்துக்களுக்காக 120 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு நட்டையீடாக பெற்றிருக்கின்றார்கள். இது அவர்களுடைய பட்டியல். தங்களுடைய சொத்துக்கள் அழிந்து விட்டது என்று 120 கோடி ரூபாய் சட்டையிடாக வாங்க தெரிந்த அவர்களுக்கு இன்றும் மலையக மக்கள் பத்திக்கு பத்து நடைபெறுகிறார்கள். அவர்களுடைய அப்படித்தான் எங்களுக்கு வந்தால் யுத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சத்யா என்பதுதான் இன்றைய அரசியல்வாதிகளுடைய அரசியல்வாதிகள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய எங்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் பிரச்சனையை தீர்க்காமல் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவும் தன்னுடைய வாக்கு வங்கிகளை நிலைத்துக் கொள்வதற்காகவும் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையை அன்றாட இடங்களாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். ஆக ஈழமலை திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு முற்றுமுழுதாக பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் என்று கூறி நன்றிகள். இந்த மண்ணை சபைக்கு வந்தனங்கள். இன்று யாப்பை எடுத்து பார்த்து அரசு ஊழியர்களுக்கு அழகாக வரைவிலக்கணம் தெரிந்த எங்கள் எதிரணி அன்பு சகோதரர்களுக்கு கொஞ்சம் 200 பக்கம் முன்னுக்கு வந்திருந்தால் தெரிந்திருக்கும். அதில் யார் யார் வரையறுக்கப்பட்டிருக்கின்றார்கள் கூறியிருந்தார்கள். சமுத்தி உத்தியோகத்தர்கள், வைத்தியர்கள், அதிபர்கள், கிராம சேவையாளர்கள் என்றெல்லாம் அவர்கள் எல்லாம் கண்காணிக்க வேண்டியது யார்? பகிரங்க சேவைகள் ஆணைக்கு போலீஸ் உத்தியோகத்தர் பற்றி கணித்திருந்தார்கள். தேசிய போலீஸ் ஆணைக்கு அவர்களை கண்காணிக்க வேண்டியது. யாப்பில் அத்தியாயம் 22 உறுப்புரை 170 குறிப்பிடப்படுகின்றது. இந்த 41 ஆவண்ணா பிரிவில் வரும் பொருள் கோடரின் படி சுயாதீன துறைகளின் உறுப்பினர்களும் தவிசாளர்களும் அரசு ஊழியர்கள் இல்லை. ஆனால் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டியது யாரு? பாராளுமன்ற உறுப்பினர்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார்? உங்கள் அரசியல்வாதி. மீண்டும் மீண்டும் ஒரே விடயத்திற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் அரசியல்வாதிகள் தான் அடிப்படை வேர் பிரச்சனை. அதனை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்கள் விவாதத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இது சிறந்த பிரதிநிதித்துவம் இன்மை மாத்திரம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எங்களுக்கு அன்றாடம் பிரச்சனைக்கு காரணமாக அமைந்து கொண்டிருப்பதே இந்த அரசியல்வாதிகள். 1956 தனிச்சிங்கள சட்டத்தில் ஆரம்பமாகி தெற்கை குளிர்வூட்ட வடக்கை வனங்களால் எரிக்க வேண்டும் என்று ஜெயார் பகிரங்கமாக தரவலாக்கி 30 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி எங்கள் அன்று தொடங்கிய ஒடுக்குமுறைகளை இன்று நாங்கள் இனப்பிரச்சனையாக எங்கள் நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கின்றோம். காணி உரிமை வேண்டும், காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வேண்டும், எங்கள் முன்னாள் போராளிகளுக்கு நீதி வேண்டும் என்று எங்களை உடலளவிலும் உலகிலும் பாதிக்க வைத்தது யார்? அதை இன்று வரை நீடிக்க வைத்தது யார்? உங்கள் அரசு ஊழியரா இல்லை அரசியல்வாதிகளா?
அவையோரை உங்களுக்கு அனைவருக்கு வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்களுக்கே என்று வாழ இடம் இல்லாமல் இருக்கின்றது என்றால் அவ்வளவுக்கு சிங்கள அரசியல்வாதிகள் இன்று அதிகாரம் மிக்க ஆக்கிரமிப்புகள் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பௌத்தமயமாக்கம் என்ற போர்வையில். பார்க்கும் இடமெல்லாம் பௌத்தமயமாக்கம், வடக்கிலும் கிழக்கிலும் சிங்களவர்களின் ஆதிக்கம் தலை நோக்கிக் கொண்டிருக்கிறது. குருந்தூர் மலையிலே, வடுக்கினாரி மலையிலே, வெடியரசன் கோட்டையிலே, ஆதிசிவன் கோயிலிலே என தொடங்கி இன்று தண்ணி முறிப்பு, தென்னை மரபடி, திரியை, வெறிகள் போன்ற விவசாய காணிகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிங்கள பேரினவாதிகள். இன்று விவசாயிகளாக இருக்கின்ற அவர்களின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. காணி உரிமைகளாக இருக்கின்ற அவர்களுக்கு தங்கள் பூர்வீக நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் தாயாற்றிலா வாழ்கின்றோம் என்ற பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டு அந்த அச்சம் உருவாகின்றது என்றால் இன்று அவர்களுக்கு அந்த அன்றாட பிரச்சனை உருவாகி இருக்கின்றது என்றால் காரணம் யார்? அங்கு சிங்கள பேரினவாதிகள் தொல்பொருள் ஆய்வு என்ற போர்வையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்டம். இன்று அவ்வாறுதான் எங்கள் காணிகள் சூறையாடப்பட்டுக் கொண்டு வருகின்றது. அடுத்ததாக வடக்கில் மாத்திரமில்லை, கிழக்கில் மேச்சத்தரை பிரச்சனைகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மயிலத்தமடு, மாதவனை போன்ற பிரதேசங்களில் சிங்கள ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேச்சல் தலைகளை. இன்று கால்நடைகளை கொன்று குவித்துக் கொண்டும் போல் விவசாயிகளை வைத்துக் கொண்டு காணிகளை வென்றெடுத்துக் கொண்டும் இருக்கின்றார்கள். காரணத்தை எடுத்து பார்த்தால் உயர் நீதிமன்றத்தால் ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு அது எங்களுடைய காணிகள் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அதையும் மீறி இன்று மகாவலி அதிகார சபையின் திட்டம் என்று நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் கொண்டு வந்து இந்த நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். துமிந்த திசாநாயக, காமினி விஜயமுனி, சமல் ராஜபக்ச, ரோஷான் ரணதுங்கண்டி எத்தனையோ பேர் நீர்ப்பாசன அமைச்சர்களாக மாற்றம் பெற்று விட்டார்கள். அப்படி இருந்தும் இந்த பிரச்சனையை யாரும் கண்காணிக்கவில்லை என்றால் யார் பொறுப்பு? உங்கள் அரசு ஊழியர்களா இதற்கு பொறுப்பு? நீங்களே பதில் கூறுங்கள். உங்கள் மனச்சாட்சியை பற்றி சிந்தித்து பாருங்கள். கூறுகிறார் பாருங்கள், முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்கள் இந்த உரிமைக்கான பிரச்சனையை இன்று நீங்கள் வெறுமனே தரை பிரச்சனை என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். இது எங்களுக்கான உரிமை பிரச்சனை, நாட்டில் சமத்துவம் இருக்கக்கூடாது என்பதற்காக சிங்கள பேரினவாதிகளும் அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கின்ற திட்டமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவரே கூறிவிட்டார், இன்று இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணமாக இருப்பது இவர்கள். அவ்வாறு இருக்க எந்த வகையில் அரசியல் ஊழியர்களுக்கு காரணமாக இருப்பார்கள் என்று தயவு செய்து நிறுவுங்கள். அடுத்தபடியாக இன்று அரசியல்வாதிகள் பிரச்சனையை மட்டும் உருவாக்கவில்லை, இன்று சரியாக வேலை செய்து கொண்டிருக்கும் எத்தனையோ ஊழியர்களுக்கு அழுத்தங்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இன்று அரசியல் அமைப்பின்படி நீதித்துறை ஒரு சுயாதீனமாக செயற்பட வேண்டிய துறை. ஆனால் இன்று 2013ஆம் ஆண்டு சிராணி பண்டாரநாயக்க அவர்கள் தனிப்பட்ட பிரச்சனைக்காக அங்கால ஜனாதிபதியாக அவரை குற்றப்பிரேரணை வைத்து தூக்கி நடத்தினார். இன்று அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார்கள். இவர் யார் என்று எடுத்து பார்த்தால் இலங்கையின் பிரதம நீதியரசர். இன்று நீதித்துறையின் அதியுச்ச அதிகாரத்தையே மாற்றக்கூடிய சூழ்நிலையை கொண்டிருப்பது அரசியல்வாதிகள் என்றால் இவர்கள் மாத்திரமில்லை. இன்று நீதியரசர் சரவணராஜாவுக்கு நடந்த பிரச்சனையை எடுத்து பாருங்கள். அன்று பௌத்தமயவாதத்திற்கு எதிராக தீர்ப்பு எடுத்துவிட்டோம் என்று சலஸ்வீகர் செய்கிற பாராளுமன்றத்தில் கொலை மிரட்டல்கள் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று அதியுச்ச நிலையில் சுயாதீனமாக செயற்பட வேண்டிய இந்த நீதித்துறையிலேயே அழுத்தங்கள் இருக்கின்றது என்றால் உங்கள் அரசியல்வாதிகள், அரசியல் ஊழியர்கள் எம்மாத்திரமையா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். இவர்கள் மாத்திரமல்ல, அரசியல் தலையீடுகள் இருந்தால் நான் பதவி விலகுவேன் என்று வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் ஐயா குறிப்பிடுகின்றார். அரசியல் தலையீடுகள் இல்லாத கொள்கை உருவாக்கவே எனக்கு தேவை என்று மத்திய வங்கியினார்கள் நந்தரால் வீரசேகர குறிப்பிடுகின்றார். என்றால் பிரச்சனையை உருவாக்குவதும் நீங்கள் தான், அதை வைத்து அரசியல் செய்வதும் நீங்கள் தான், அதை தட்டி கேட்டு சரியானதாக மாற்ற வேண்டும் என்றால் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு அரசியல் ஊழியர்களுக்கு தான் குறை கூற வேண்டி இருக்கின்றது. கொலை செய்தான் கொலைகாரன் என்றார்கள், கொள்ளையடித்தால் கொள்ளைக்காரன் என்றார்கள், பெண்ணை இம்சித்தால் காமகன் என்றார்கள். இது அனைத்தையும் செய்தால், தரமாக செய்தால் அவன் தான் அரசியல்வாதி. அரசியல் தரம் ஒட்டுமொத்தமாக அமைந்து கொண்டிருக்கிறார்கள். அதை வைத்து அரசியல் செய்யும் சொத்தாகவும் அமைந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு ஜனாதிபதி கேட்கிறார், வீதி அபிவிருத்திக்கு உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும்? பொறுப்பதிகாரியுடைய பொது மாகாணத்திடம் கேட்க வேண்டும். நான் திணைக்களத்துக்கு உரியவன்.
ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ஒரு தலைவர் ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பாரிய முயற்சியின் கீழ் 3/2 பெரும்பான்மையை கொண்ட ஒரு அரசினுடைய ஜனாதிபதிக்கு இவ்வாறான ஒரு பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால் என்னை போன்ற ஒருவன் தெருவிலே நிற்கக்கூடிய ஒருவன் சகோதரர்கள் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். இன பிரச்சனைக்கும் அன்றாட பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்கின்றது. ஆனால் இரண்டும் ஒன்றல்ல என்பதை இந்த அவைகளால் முதலாவதாக பதிவு செய்கிறேன். ஒரு ஆசிரியர் சம்பளத்துக்காக போராடுகிறார். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய கல்விசார ஊழியர்கள் 100 நாட்கள் போராடுகிறார்கள் அவருடைய சம்பள உயர்வுக்காக. மேலதிக கொடுப்பனவுகளை காணவில்லை என்று ஒரு திணைக்கள அதிகாரியும் அதே போன்று புகையிலை நிலையத்தினுடைய அதிபரும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விளங்கவில்லை. யாராவது ஒருவர் எங்களுடைய கல்வி திட்டம் மாற வேண்டும், 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற பாடநெறிகள் பல்கலைக்கழகத்திலே இல்லை, நான் ஒரு வைத்தியனாக என்னுடைய நோயாளிக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளுக்கான வசதிகளை காணவில்லை, ஒரு தொடர்புதான நேரத்திற்கு செல்ல வேண்டும், பயணிகள் இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள், அதிக தொடர்புகளை உள்ளீடு செய்கிறீர்கள். எவராவது ஒருவர் ரோட்டுக்கோ அல்லது தெருவிலோ ரங்கி நின்று போராடுகிறார்களா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அதற்கு எங்களுடைய பதிலே கிடையாது. இவ்வாறான ஆண்டுகளை பார்க்கின்ற பொழுது நெஞ்சு பொறுத்ததில்லை ஐயா. இந்த நிலைக்கேற்ற மனிதரை புரோகிராம் என்கின்ற அமைப்பினூடாக வரப்பட்ட உணவுகளை ஒரு பச்சிலம் குழந்தைகளுக்காக கொடுங்கள் என்றார்கள். கேவலம் 1628 மெட்ரிக் டன் அந்த உணவு சில குழந்தைகள் பசியால் வாடுகின்றன, பட்டினி கிடக்கின்றன. ஆனால் அவற்றை உரியான முறையிலே அதிகாரிகள் கொடுக்கவில்லை. உங்களுக்கு தெரியவில்லை. ஒரு 6 நாட்களுக்கு கிட்ட விடுதிகளுக்கு போகவில்லை. தனியார் வைத்தியசாலையில் மூழ்கி கிடக்கக்கூடிய நரம்பியல் நிறுவனரை பற்றி நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு லலித ஜெயதிஷ்தான் வந்து நிற்க வேண்டுமா அல்லது ஹரணி அபேசூரியதான் வந்து என்று கேட்க வேண்டுமா? கிடையாது. சுமதி பயனாளிகள் தோற்று போன திட்டம். சுமதி பயனாளிலிருந்து இன்று அஸ்பெஸ்ட் வரை மாறிவிட்டோம். மன்னார்களே பொன்னம்மா என்று ஒருவர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர். யுத்தத்திலே தன்னுடைய மகளை இழந்தாலும் அந்த யுத்த வடிவை மறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நிவாரணம் கிடைக்கும், சமுதி முத்திரை எனக்கு கிடைக்கும் என்று அலைந்து திரிந்த ஒருவர் இன்று எங்களோட இல்லை. ஆனால் முத்திரையும் கிடைக்கவில்லை. நீங்கள் காலாமல் ஆக்கப்பட்டவரை பற்றி யுத்த வடுக்களை பற்றி பேசுகிறீர்கள். நாளை அவருடைய மகன் வருகின்ற பொழுது அந்த தாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நிவாரணங்களை கொடுக்க தவறிவிட்டு இட பிரச்சனை அடுத்ததாக மன்னார்களே பாரிய போராட்டங்களை நடாத்தினார்கள், மீளாய்வு செய்யுங்கள் என்று. ஆனால் எதுவுமே இடம்பெறவில்லை. அம்பாறையிலே கடற்தொழிலாளர்கள் வாழ்வியலை துளைத்து நிற்கின்ற ஒரு தந்தை தன்னுடைய அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக மகன் வேண்டிக் கொண்டு நிற்கிறார். ஆனால் வழிகளையும் சரி பொருளாதார உத்திகளையும் ஒரு சமுத்தி உத்தியோகத்தர் கொள்ளையடித்து விட்டு சென்றார். அம்பாரியிலே இடம்பெற்ற போராட்டங்களுக்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியவில்லை. தனிச்சிங்கள சட்டமா? இந்த தனிச்சிங்கள சட்டத்தினை என்கியூ டயஸ் என்கின்ற ஒரு அரசு செயலாளர் தொடங்கி வைக்கிறார். அதற்குள்ளால் ரூபாய் கொடுப்பனவு ஏன் வரவில்லை? நான் கேட்கிறேன். அவர்கள் ஏன் இன்றுவரை படித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் கல்வி இழக்க வேண்டாமா? அவர்கள் நல்ல உத்தியோகத்துக்கு போக வேண்டாமா? காரணம் முழுக்க அரசு உத்தியோகத்தர்கள் ஒழுங்காக செயல்படாத விடம் சார் தொண்டையா வைத்தியராக ஒரு அரசு உத்தியோகத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? மனிதகத்தினுடைய பிரஜா உரிமையை பறியுங்கள் என்று காவல் தெரிவிக்கின்றார். இன்று அஸ்பெஸ்ட் பிரச்சனை ஒரு வவுனியாவிலே மொழி பிரச்சனைகள் தொடங்கி அனைத்திலும் இன்று மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் இங்கு நடந்து கொண்டிருப்பவைதான் என்ன? சுண்ணாம்புக்கான அகழ்வு இடம்பெறுகின்றது. அதனூடாக என்னுடைய சந்திரசேகர் சொல்லுகிறார், சுண்ணாம்புக்களை அகழ்ந்தவர்களை விட இங்கு நாங்கள் பாரியதாக குற்றம் சுமத்த வேண்டியது யாரிடம் என்று கேட்டார். இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தினுடைய அர்ப்பணிப்பில்லாத செயற்பாடும் அசண்டையினமும் தான் காரணம் என்கிறார். 170 உத்தியோகத்தர்களை தங்களுடைய புனிதமான அந்த தாவர விதிக்கோவையினுடைய ஓட்டுகளை பார்த்துவிட்டு வந்து படிப்பின் கட்டாயத்தின் பெயரிலே
சம்பளம் இல்லாமல் வேலை செய்யுமாறு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய வைத்திய பணிப்பாளர்கள் இருக்கின்ற இடத்துல எங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் நாங்கள் எதனை கண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகளை தான். அதை விட மிகப்பெரிய ஒரு விடயம், என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா எல்லோருமே இவ்வாறானவர்கள் தான் என்பதுதான் நிதர்சனம். எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் சகோதரர்களே. ஒரே ஒரு விடயம் தான், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று போய் நின்று பாருங்கள். சமூக வலைத்தளங்களில் ஒரு குரங்கு பொம்மை ஒன்று இருக்கிறது. எவ்வாறு என்று கேட்டால் பிரச்சனைகளுக்கு காரணம். நன்றி, வணக்கம். அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூட்டாளி போட்டுடை தாண்டி. இன்னும் எத்தனை தோண்டிகளை போட்டுடைத்தாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள். முதலாவதாக ஒரு விடயம் நானும் பார்க்கிறேன். வந்ததிலிருந்து இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன தொடர்போ தெரியவில்லை. கரை வேட்டிகளுக்கு கொடி பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வந்ததிலிருந்து இவர்களை போன்ற ஆட்களினால் தான் கரை வேட்டிகள் இன்று வரை கரை முடிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர் முதலாவதாக என்று சில விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொழும்பு தமிழர்கள் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். விலைவாசி ஏற்றத்தால் சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கின்றோம். இதற்கெல்லாம் யார் காரணங்கள் இலகுவாக சிந்தித்தால் தெரிகிறது. ஒழுங்காக பொருளாதார கொள்கைகளை நாட்டுக்குள் கொண்டு வர அரசியல்வாதிகள் உடத்தடியை விதிக்கின்றார்கள். அவர் தேசத்துக்கு கொள்கைகளை மாற்றுகிறார்கள். யாருக்கு இதெல்லாம் செய்கிறார்கள் எனக்கு தான் தெரியாது. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு பதில் கிடைத்தது. அரசியல்வாதிக்கு இருக்கும் அளவு கடந்த அதிகாரம் தான் அவர்களை இதை செய்ய வைக்கின்றனர். முதலாவதாக பாருங்கள், இன்று அழகாக இவருடைய கோணத்திற்கு வரும். மக்களின் அன்றாட இடர்களும் அதனுடன் நெருக்கமாக இருக்கும் அரசு ஊழியர்களும் என்றார்கள். மதிப்புமிக்கவர்களே, நெருக்கமாக இருந்து 500 ரூபாய் கொள்ளையடிக்கும் அரச ஊழியர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த ஒட்டுமொத்த 500 ரூபாயிலும் 50% கமிஷன் ஆகும் அரசியல்வாதிகளை நான் பார்க்கிறேன். இதை யார் பெரிய குற்றவாளி என்று நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் இன்றைய வாதம். தனித்தலாக கூறிவிட்டது. 2 பேருமே திருடர்கள் தான். இந்த 2 திருடர்கள் யார் தெளிவான திருடர்கள் என்பதால் இன்றைய வாதம் இலகுவாக புரிந்துவிட்டது. யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறது? அரசியல்வாதிகள். அடுத்த கூறுவார்கள், அரசியல்வாதிகளுக்கு 5 வருடம், அதிகாரிகளுக்கு 50 வருடம் என்று. எனக்கு ஒரு விடயம் புரியவில்லை. இலங்கை நாட்டிலே நடந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் 3 எடுத்து பார்த்தோமேயானால், முதல் வருடம் ஒருவர் வந்தார், அவரை அடித்து விரட்டினீர்கள் 5 வருட இடைவெளி. அடுத்த வருடம் அவரது குடும்பத்தில் இருந்து இன்னொரு வருடம் வந்தார், அவரை அடித்து விரட்டினீர்கள் இன்னொரு வருடம். இன்னும் என்ன மாற்றம் உங்களுக்கு? அதே குட்டையை குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் இன்றைய அரசியல்வாதிகள் மாற்றம் கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு வரும் அரசியல்வாதிகளும் அழுத்தம் தெரிவிக்கிறார்கள். எந்த அளவுக்கு? கொலை செய்யும் அளவுக்கு அழுத்தம் தெரிவிக்கிறார்கள். லசன் விக்ரமதுங்க போன்ற ஊடகவியலாளர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்காமல் இருக்கும் மண் இது. அவ்வாறு இருக்க நீ சரி, இந்த விடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரச ஊழியர்கள் சரியை செய்தால் கட்டி கொடுக்க மாட்டார்கள். அவர்களை குடிவெட்டி புதைப்பார்கள் அரசியல்வாதிகள். அதுவே அவர்களோடு சேர்ந்து கொள்ளையடித்தால் அவர்களை கூட வைத்துக் கொள்வார்கள். இதுதான் இன்றைக்கும் அரசு ஊழியர்களுக்கான நிலை. அடுத்ததாக, இன்று கிராம சேவையாளர்கள், பொது சேவை உத்தியோகத்தர்கள், வைத்தியர்கள் இவர்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கும் அமைச்சர்களுக்குரிய அமைச்சர்கள் எல்லாம் பூப்படுத்தப்பட்டு அறிக்கிறார்கள். இவர்களாக உனக்கு பாதி கொடுக்க தெரிகிறது, பட்ஜெட் மீட்டிங் போட தெரிகிறது, உங்களுக்கு கீழே இருக்கும் அதிகாரிகளை கண்காணிக்க தெரியாதா? பிற இடத்தை அரசியல்வாதிகள் இருக்கிறார். அதையெல்லாம் இவர்கள் யோசிக்கவே இல்லை. அடுத்ததாக பாருங்கள், இந்த பொறுப்பு கூற வேண்டும் என்ற விடயம் இருக்கிறது. அங்கெல்லாம் ஒரு விடயத்தை கூறினார்கள் பாருங்கள். அதாவது ஜனாதிபதி கேட்டாராம், உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூடிய அரசு ஊழியர்களை பற்றி கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு வருட காலமாக வடமாகாணத்துக்கு அனுப்பி வைத்த நிதியை கணக்கில் கூட பார்க்காமல் திரும்பி அனுப்பி வைத்த முதலமைச்சரை வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் இதை பற்றி பேசலாமா? யாரை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறீர்கள்? யாருடைய நம்பிக்கை இருக்கிறீர்கள்? நம்பிக்கை பெரிய திருடன். அப்போ உங்கள் முதலமைச்சர் தான் பெரிய திருடன், அவர்கள் அரசியல். சம்பள உயர்வு கண்டித்தாங்க. ஆக இவரே ஒரு விடத்தை ஒத்துக்கொண்டார்கள். ஆசிரியர்கள் போன்ற அரச ஊழியர்களை அன்றாடங்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அரச ஊழியர்களுக்கும் அன்றாடங்களை கொடுத்து, உங்களை என்னை போன்ற அப்பாவி மக்களுக்கும் அன்றாடங்களை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் யார்? அரசியல்வாதிகள். இதுதான் இன்றைய வாதம். மலையக மக்கள் பற்றி கேட்டிருந்தோம்.
என்ன கேட்டோம்? இவ்வளவு காலம் ஏன் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று கேட்டோம். நீங்கள் ஏன் நீங்கள் தேயிலை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஆனால் நன்றா இருக்கிறது, இவ்வளவு காலமாக தேயிலையை பார்த்து நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பானவர்களை வைத்துக் கொண்டு இவர்களை பாதுகாப்பு தூக்கி எறிவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் எங்களுக்கு இன்று என்னவென்றால் நாங்கள் 3 கேள்விகளை கேட்டிருக்கோம். அதாவது முதலாவதாக, இனப்படுகொலைக்கு காரணம் அரசியல்வாதிகள் தான் என்பது இந்த ஊரறிந்த உண்மை புதிதாக பிறந்த குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கும். கேட்டு பாருங்க. ஆனால் இதற்கு அரசு இனப்படுகொலையா நீங்கள் இன்னும் அன்றாடினர்களை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறீர்கள். இந்த அன்றாடினர்களுக்கு ஊழியர்கள் எவ்வாறு பொறுப்பு கூற முடியும் என்று கேட்டோம், பதில் இல்லை. இரண்டாவதாக, மேச்சத்தரை பிரச்சனைக்கு காரணம் அது உரிமை சார் பிரச்சனை. எதையுமே அரசியல் செய்பவர்கள் அரசியல்வாதிகள், அவர்களுக்கு நாட்டில் சமத்துவம் நிலவக்கூடாது என்று கேட்டிருந்தோம். இதனை கூறியவர் முன்னாள் துணைவேந்தர் ஜெயசிங்கம் என்று கூறினோம். அதற்கு உங்களுடைய கருத்து அளிக்கணும், அதற்கும் பதிலில்லை. சரி, 2 கேள்விக்கு பதிலில்லை. இப்போது கேட்க போது கேள்விக்கும் பதிலில்லை. அதையும் கேட்டு செல்வீர்கள். ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் எனும் நிறுவனத்திலிருந்து துணை ஆசிய ஆலோசகர் கூறுகிறார்கள் மீனாட்சி கவுரி என்பவர். அதாவது இந்த மேச்சத்தரை பிரச்சனை இருக்கிறது, இந்த மேச்சத்தரை பிரச்சனையிலே அரசியல்வாதி இவ்வாறு செய்து கொண்டிருக்காங்க என்று கூறுகிறார். உள்நாட்டிலே பாதுகாப்பு பொறிமுறைகளை வைத்திருக்கிறார்கள், இவர்கள் எதற்கதை வைத்திருக்கிறார்கள் தெரியுமா என்று கூறுகிறார்கள். அப்பாவி மக்களை பயமுறுத்துவதற்கும் சிறுபான்மையினத்தின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்காக மாத்திரம் தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் துணை ஆசிய ஆலோசகர் கூறிவிட்டார். அவருடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகிறீர்களா, இவர்களுடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகிறீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆக எங்களுடைய அரசியல்வாதிகளை கூட ஒரு சிறிய மீட்டரை எடுத்து வந்தோமே. ஆனால் முதலாவதாக, ஐநா சபையானது உங்கள் பிரச்சனையை காரணம் 2 கடிதம் அனுப்பியவர்கள் நாங்கள். சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டது என்று பரவலாக அறிவித்த அரசியல்வாதியை வைத்திருப்பவர்கள் நாங்கள். இறுதியாகத்தான் வந்தார் விநாயக் மகாதேவ் என்பதை போல சமூக வலைதளங்களை புள்ளாமல் முயற்சிக்கிறார்கள். அதாவது நம்ம எம்பியா சுயநிலைக்குவா என்று கேட்கிறார். அதாவது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்றால் போலீசாரிடம் மாட்டாமல் தப்பித்துக் கொள்ளத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இதான் இந்த அரசியல்வாதிகள் நிலைமை. இதைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனா அம்பை வாங்கி வந்தால் பிரச்சனை இல்லை, அம்பை எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக முடிவை கொள்வோமே. ஆனால் 1ஆம் வாதி தலைப்பில் என்று பேசவில்லை, 2ஆம் வாதி போடியத்தில் என்று பேசவில்லை. இவர்கள் 3 பேரும் சம்பந்தமாக எதுவுமே பேசவில்லை. இவருடைய வாதம் தெளிவாக இருக்கிறது. ஈழமளிக்கிற நாட்டில் தமிழ் மக்கள் இல்லை, எல்லா மக்களும் எதிர்நோக்கும் அன்றாடினர்களுக்கு ஒட்டுமொத்தமான காரணம் அரசியல்வாதியும் அரசு ஊழியர்களும். இது பெரிய காரணம் அரசியல்வாதிகள். நன்றி, வணக்கம். மகேந்திரன் திகழ்வெளிப்பம். அரசு அதிகாரிகளே, இழந்தவர்களுக்கும் இழப்பீடுகளுக்கும் உங்களிடம் கணக்கில்லை. வைத்தியமின்றி இரும்பிச் சாவதில் சிறப்பும் இல்லை. இதற்குள் அரசியல்வாதிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதோடு நமக்குள்ளே உள்ள அவன் நம்பி அவனுடைய நரம்பிலே இருந்து கொடியேற்ற வேண்டும், அவனை கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் எங்கள் நிரப்பு வாதமாக இருக்கின்றது. எங்களுடைய வாதம் உங்களை இணைப்பதாகத்தான் இருக்கின்றது. அவைக்கு ஆரம்பத்தில் இருந்து வருகின்றேன். முதலாவதாக இவர்களுடைய முதலாவது வாதி இனப்பிரச்சனையை பற்றி வரையறுக்கவில்லை. இவர்கள் சொன்ன வாதம் என்ன தெரியுமா? இவர்கள் வடக்கு என்று சொன்னார்கள். வடக்கு தமிழர்களுக்கு மீனவ பிரச்சனை தான் இருக்கிறது. அடுத்ததாக கிழக்கு தமிழர்களுக்கு மயிலத்த மடுவிலே இருக்கின்ற பிரச்சனை மட்டும்தான் அவர்கள் பொழுதுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்களை இந்த மாயை எவ்வாறு உருவாக்கி இருக்கிறார்கள், இந்த மாயைக்கான காரணங்களை நான் ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். இவர்கள் சரி, இனவாதத்திற்காக இனவாதத்தினூடாக இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றன என்று சொல்லுகிறேன். முதலாவது இனவாதமும் படுகொலையும் அல்லாத பிரச்சனை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவர்களுக்கு பாடசாலையிலே ஆசிரியர்கள் ஒன்று படிப்பதும் தனியார் நிறுவனங்களிலே ஆசிரியர்கள் ஒன்று படிப்பதற்கும் இனப்பிரச்சனை காரணம். அதே நேரம் நீங்கள் உங்களுடைய அதாவது கிராம சேவை உத்தியோகத்திடம் சென்று ஒரு பதிவிட கடலாசி வாங்குவதற்கு இனப்பிரச்சனை தான் காரணம். நீங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்த்து நீங்கள் ஒவ்வொருத்தராக சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய மனச்சாட்சியில் இருந்து சிந்தித்து
பாருங்கள். நீங்கள் ஒரு பிரதேச செயலகத்துக்கு நின்று ஒரு டாக்குமெண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக 6 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்றால் என்ன பிரச்சனை காரணம்? ஒவ்வொரு மாதத்திற்கும் இவர்கள் 3 கல்விகளை கற்றதாக சொன்னீர்களே. ஆக நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அரசியல் இனப்படுகொலை நடைபெற்று முடிந்துவிட்டது. ஆக அந்த நடைபெற்று முடிந்த அந்த இனப்படுகொலையினால் வாழ்வாதாரம் இழந்து இன்று இருக்கும் குடும்பத்துக்கு சமர்த்தியை வழங்காமல் உன்னுடைய தம்பிக்கும் உன்னுடைய தங்கத்துக்கும் உன்னுடைய தாத்தாவுக்கும் கொடுப்பதற்கா அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள். என்னவா உனக்கு சொல்லாததை செய்யாவிட்டால் பிரச்சனை இல்லை. உனக்கு யாப்பிலேயே சொல்லி இதை இன்னாருக்கும் குடு என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே உன்னால் கொடுக்க முடியவில்லை. இதற்குள் சொல்லுவது மேலதிகாரி விட மாட்டோம் இனப்பிரச்சனை. ஏனென்றால் இனப்பிரச்சனைக்குள்ளே எல்லாரும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவர்களுடைய முதலாவது மேய்ச்சல்தறிஞர்களுக்கு நான் அதேதான் இருக்கிறார்கள். சரி, அதற்கு பதில் கூறிவிடும். மயிலத்தமடு மேய்ச்சல்தறிக்கு சுதந்திரன் ஸ்ரீநேசன் ஆகியோர் போராட்டங்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் எங்களுடைய வாக்குகளை செலுத்தி அனுப்பும் பாராளுமன்ற உறுப்பினர்களை காட்டிலும் எங்களுடைய அரசியல்வாதிகள் தோற்று போன அரசியல்வாதிகள் போராட்டம் செய்வதை காட்டிலும். ஆனால் அவர்கள் எங்கே போராட்டம் செய்தார்கள் என்றால் ஒரு அரசாங்க அதிபரினுடைய அலுவலகத்திற்கு முன்பு. ஏனென்றால் அரசாங்க அதிபருக்கு அதற்குரிய அதிகாரம் இருக்கிறது. காணிகளுடைய அன்றாட பிரச்சனை சொந்த காணியை வாழ முடியாது இருக்கின்றது என்று சொல்லியிருந்தீர்கள். முதலாவது போய் படித்து விட்டு வாருங்கள். காணி ஒரு பிரதேசத்திற்கு உட்பட்ட காணியை ஒருவர் வழங்க வேண்டும் என்றால் அதற்கு ஜனாதிபதி அப்போ ராசாவுக்கு குடு என்று சொல்ல தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய அதாவது கிராம சபையாளரும் அதற்கு மேற்பட்ட அரசாங்க அதிபர்கள் இருந்தாலே போதும். அவர்கள் நினைத்திருந்தால் செய்திருக்கலாமே. அடுத்த பிரச்சனை இந்த அரசாங்க வேலையில் இருக்கின்ற சௌகரியம். இப்படி படித்தும் அரசாங்க ஊழியத்துக்கு வந்து விடலாம் அப்படி என்று சொல்லுகின்ற எங்கவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது நான் கூறுகிறேன், 2023ஆம் ஆண்டு சொல்லாடலை ஞாபகப்படுத்தலாம். 2023 சொல்லாடலிலே குறிப்பிடப்படுகிறது. IMS குறிப்பிடுகிறது, இன்று அதிக அளவிலான அரசு உத்தியோகத்தர்களுக்கு சும்மா சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. ஆக சும்மா இருந்து சம்பளம் வாங்குவதற்காக வருகிறார்கள். நான் ஒருவரின் மீது பிழை சொல்லவில்லை. நான் அரசியல் தலைவர்களை பிழை சொல்வதற்காக வரவில்லை. சிந்திகள் மக்களே, நான் என்னுடைய அப்பா, தங்கை, அம்மா அனைவரையும் பற்றி சொல்கிறேன். உங்களிலிருந்து உங்கள் பிரச்சனைகளை பற்றி கலைப்பதற்காக இவர்கள் ஒன்று கூறியிருந்தார்கள். அது மிக மிக உண்மை. அதாவது இப்படி பேசிக் கொண்டிருப்பவர்கள் தான் அரசியல்வாதிகளை கரைபடிய வைக்கிறார்கள். அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு செயல்படுத்தப்படும் அதிகாரங்களையும் அவ்வாறு ஊழல் நடைபெறுகின்ற போது அதை வெளிப்படுத்துகின்ற அதிகாரத்தை எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதை தந்து நீங்கள் செயல்படுத்துங்கள். அவ்வாறு செயல்படுத்திய பல்வேறு ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவேற்றுகிறேன். நீங்கள் அவ்வாறுதான் அரசாங்கத்தை மாற்றினீர்கள். அரசாங்கத்தின் ஊழியர்கள் என்ன வந்து சொல்லுகிறார்கள் தெரியுமா? முதலாவது, நாட்டை மாற்றி அமைப்பதற்கு அரசு அதிகாரிகள் கூறுகிறார் சுனில் ஹந்தினி அமைச்சர். அதாவது அழுத்தம் அடுத்ததாக பாருங்கள், அரசு அதிகாரிகள் மக்களை அலக்கழித்து ஏமாற்றுவதை உங்களால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. NPP MP-யாக இருக்கக்கூடிய ஆதம்பாபா இதனை விட இலங்கையினுடைய 2வது அதிகாரம் கொண்ட பிரதமர் சொல்லுகின்றார், சேவைக்கு வருபவர்கள் அழுது கொண்டு செல்கின்றார்கள் என்று ஊடக சந்திப்பிலே சொல்லுகிறார். சேவையாளர்கள் நேர்மையாக இருக்கிறது. ஆக இனக்குள்ளவர்கள் காலங்காலமாக இருக்கின்ற இன பிரச்சனைகளுக்கு நாங்கள் இருக்கின்ற அன்றாட பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கும் இந்த பிரச்சனை அரசியல்வாதிகள் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தான் உங்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற பிம்பத்தில் இருந்து வெளியேறார்கள். அரசு ஊழியர்கள் உங்களால் இனி தொகுப்புரைவர் பாலசுப்ரமணியன், பிரதிவாதிகள் அணியினுடைய தலைவர் குணராசா மிதுராஜ்.
எனக்கு ஒன்று விளங்கிவிட்டது என்னவென்றால் எதிர்த்தரப்பு கொழும்பிலே பஸ் ஏறுவதற்கு முதல் யாரோ சொல்லி இருக்கிறார்கள் சொல்லாடல் வேளையில் அரசியல்வாதிகளை பற்றி என்ன பிரச்சனை என்றாலும் அரசியல்வாதிகளை பற்றி கழுவு நண்பர்கள் மார்க் போட்டு விடுவார்கள். சகோதரர்களே, யதார்த்தத்தை பற்றி கிடைக்காமல் நீங்கள் வெறுமனவே எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசியல்வாதிகளை பற்றி கழுவுவது அங்கே பின்தரப்பில் இருப்பவர்களின் கைதட்டலுக்கு வேண்டும் என்றால் காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த யதார்த்தத்துக்கு அதைத்தான் இந்த தலைப்பு ஆராய்கிறது என்பதை இந்த அமர்வுகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் நாங்கள் ஹர்ஷத் மெஹராவை கவனித்த நாங்கள் அதற்குள் இருக்கிற லட்சுமாசங்களை கவனிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் என்ற போர்வைக்குள்ளே சிக்கிக்கொண்டு அரசு அதிகாரிகள் நாங்கள் எங்கள் தரப்பு மக்களுக்கு எதிரிகளாம் என்று இந்த எதிர்த்தரப்புகள் இங்கே அவையிலே முன்வைக்கிறார்கள். அது அவையிலே எங்களுடைய தரப்பின் வாதங்களை நாங்கள் வரையறுக்கின்ற பொழுது அன்றாட இடர்கள் என்றால் என்ன என்பதை நாங்கள் வரையறுத்திருந்தோம். ஆனால் எதிர்த்தரப்பு அன்றாட இடங்களிலே இனப்பிரச்சனை தொடர்பாக வரையறுக்காமல் இரண்டாவது மூன்றாவது விவாதிகள் இனப்பிரச்சனையை பற்றி மட்டுமே கதைத்து இந்த வாதத்தை முன்னெடுத்திருந்தார்கள். நாங்கள் அன்றாட இடங்களில் எதனை வரையறுப்போம் என்றால் இன்று இந்த அரசியல் களத்திலே ஏற்பட்ட மாற்றம் இந்த மக்களினுடைய குமரர்களும் மக்களினுடைய எழுச்சிகளையும் எதையோ ஒன்று சொல்ல வருகிறது. நீங்கள் கூறியது போல இனப்பிரச்சனை தான் எங்களுடைய அன்றாட பிரச்சனை என்றால் இன்று தமிழ் தேசிய கட்சிகள் தான் இங்கே வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அதே போன்று பெருந்தேசியவாதம் பேசுகின்ற கட்சிகள் தான் இங்கே இலங்கையிலே வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அதனையும் தாண்டிய ஏதோ ஒரு பிரச்சனை இந்த சபைக்கும் இந்த மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இருக்கிறது. அதுதான் அந்த அன்றாட பிரச்சனைகள். நாங்கள் எத்தனையோ உதாரணங்களை கூறியிருந்தோம். அவர்கள் கூறியிருந்தார்கள் எல்லாத்துக்கும் அரசியல்வாதிகள் தான் காரணம் என்று. நான் போய் ஜிஎஸ்டியிடம் சைன் வாங்குவதற்கு சுமந்திரன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் தான் காரணம் என்றால் அவர்களுக்கு சைன் வச்சு காரணம் என்றால் சுமந்திரன் ஐயா ஸ்ரீதரன் ஐயா மட்டுமல்ல அவர்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்து அரசியல்வாதிகள் ஆக்கினால் மட்டும்தான் முடியும். நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை கண்டெடுப்பதற்கு பின்னர் ஒவ்வொரு ஆணைக்குழுக்களை நியமித்து அதற்குண்டான அரசு அதிகாரிகளை நியமித்து எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் அரச ஊழியர்கள் என்ற வரையறையில் அரசின் மக்களை நிர்வகிக்க உருவாக்கப்பட்ட கட்டமைப்பான அரசாங்கத்தின் சேவையாளர்கள் என்று வரையறுத்தோம். மக்களுக்காக சேவை செய்வதற்காக தாவர விதி கோவையின் அடிப்படையில் சில தத்துவங்களை கொண்டு செயல்படுவார்கள். தாவர விதி கோவையின் அத்தியாயம் 1 படி குறிப்பிடப்பட்ட உத்தியோகர்களை தவிர மிகுதி அனைவரும் அரசு உத்தியோகத்தர்களை நாங்கள் கூறியிருந்தோம். அவர்களுக்கு வெறுமனை அங்கே வழங்கப்பட்டிருப்பது தத்துவங்கள். ஆனால் இன்று அரசு அதிகாரிகள் செயல்படுவது தாங்கள் ஏதோ அதிகாரம் மிக்கவர்களாகத்தான் இங்கே செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை என்றால் இங்கே ஒரு வைத்தியசாலையிலே கட்டில்கள் ஒழுங்காக இருக்கின்றன, நோயாளர் பராமரிப்பு ஒழுங்காக இருக்கின்றன என்பதை பற்றி கலைப்பது பிரச்சனை இல்லை. ஏதோ இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் போர்டர் இருப்பது போல பாதுகாப்பு அதிகாரிகளை வாசலில் உறுதிப்படுத்துவதை மட்டும்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அவசரத்திற்கு வருகின்றவர்களுக்கு அந்த விளக்கத்தை ஏதும் கொடுக்காமல் அவர்களை அங்கே புறந்தள்ளுகின்ற செயற்பாட்டைத்தான் அவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களே இந்த கருத்தை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் நினைக்கின்றேன். இன்று அரச திணைக்களங்களிலும் அரசாங்க ஊழியர்கள் கடமையாற்றுகின்ற கடைநிலைகளிலும் ஒழுங்காக இயங்குவது என்றால் மின்விசிறிகள் குளிரூட்டிகள் தான். அங்கே ஒருவர் கையாள போகிறார் எத்தனை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் எங்களுடைய வாதத்தின் 5 பிரிவுகளாக நாங்கள் முன்வைத்திருந்தோம். மக்களின் அன்றாட இடர்களும் அரசியல்வாதிகளுக்கு இடையிலான இடைவெளியும் அரச ஊழியர்களின் நெருக்கமும். 2வது பிரிவம் அரசியல்வாதிகளும் கண்துடைப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்களும் அவர்களின் கடமை தவறும். 3வது பிரிவம் அரசியல்வாதிகளின் 5 ஆண்டு கால வரையறுக்கப்பட்ட காலத்தவணையும் அரச ஊழியர்களின் சாகாமரமும். 4வது வியூகம் இனப்பிரச்சனை தீர்ந்தாலும் அன்றாட பிரச்சனை தீராது. 5வது வியூகம் நாட்டின் சட்டவாக்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அரச ஊழியர்களால் தோல்வியடைந்த நிலை என்ற 5 வியூகங்களின் அடிப்படையில் எங்களுடைய வாதத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம். நீங்கள் கூறுகிறீர்கள் இனப்பிரச்சனை தான் எங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்றால் நாளைக்கு உங்களுக்கு தனிநாடு வருகிறது. நாளைக்கு உங்களுக்கு தனிநாடு வருகின்றது என்றால் நான் போய் 1 மணி நேரத்திலே ஜிஎஸ்டியுடைய சைனை பெற்றுவிட்டு வர முடியுமா? இல்லை என்றால் அரசு ஆவணங்களையும் அரசு சகோதரர்களே, அரசியல்வாதிகள் வெறுமனே அவர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு தரப்பு. இன்று இங்கே காணி ஒன்று வர வேண்டும் என்றால் அதற்கு அத்தனை அரசு அதிகாரிகளுடைய கையை கொண்டில்லாமல் அந்த காணிகள் இங்கே வர முடியாது. நீங்கள் ஊழல்களை பற்றி பேசியிருக்கிறீர்கள், அரசியல்வாதிகளோட ஊழல் என்று.
ஒரு திரைசேரியில் இருந்து வருகின்ற பணம் அந்த அமைச்சருடைய செயலாளரையும் அதற்கு கீழ் இருக்கின்ற அதிகாரிகளையும் தாண்டி ஒரு அரசியல்வாதியால் கொள்ளையடிக்கிற முடிந்தது. நீங்கள் உங்களுடைய வரிப்பைகளை நிரப்பிக் கொள்வதற்காக அதே அரசியல்வாதிகளுடன் துணை நிற்கின்ற செயல்பாட்டில் எதிர்த்தரப்பு விளங்கிக் கொள்ளவில்லை. அதனையும் தாண்டி அரசியல்வாதிகளை தாண்டி அரச உத்தியோகத்தர்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதற்கு காரணம் அவன் படித்தவன் அல்ல. அவனுக்கு தான் அந்த தாவர விதி கோவைகளும் சரி, அந்த கட்டமைப்பிலும் சரி, என்னென்ன ஓட்டங்கள் இருக்கிறது, எதனூடாக சென்றால் தப்பிக்கலாம் என்று அரசியல்வாதிகள் பாவம் அது தெரியாதவர்கள். இவர்கள் தான் அதற்கு போதிப்பதற்கு காரணமாக இருக்கிறார்களா? இல்லாத ஒரு விடயத்தை நான் கூறுகிறேன். அவர்கள் எங்களுடைய வழக்கு கிழக்கிலே எங்களுடைய மீனவ பிரச்சனை தொடர்பாக பேசியிருந்தார்கள். ராணுவத்திடம் மாற்றப்படுகிறார்கள் என்று. நீங்கள் தானேயா ஒரு பயங்கரவாத குழுவையை அளித்ததென்று உங்களுடைய யுத்த வெற்றிவாதத்திலே கூறிக்கொண்டிருந்தீர்கள். ஒரு கடற்படை இருந்த, விமானப்படை இருந்த, காலாட்படை இருந்த ஒரு பயங்கரவாத அமைப்பை நீங்கள் தடுத்திருந்தீர்கள். ஒரு எங்களுடைய கடற்பரப்பிலே இருக்கின்ற, எங்களுடைய கடற்பரப்புக்கு சொந்தமாக இருப்பது ஒரு ராணுவம் இருக்கின்ற பொழுது உங்களால் மட்டுமே தடுக்க முடியாமல் இருக்கிறது. அந்த பாதுகாப்பு செயலாளருக்கு அங்கே முடிவெடுக்க போகாமல் இருக்கிறது. சகோதரர்களே, நீங்கள் காலகாலமாக இந்த மேடைகளை கழுவியூட்டி பாவம் அந்த ஆட்டோக்கார தம்பிகள் போல எங்களுடைய அரசியல்வாதிகளை கழுவி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதனையும் தாண்டி இங்கே அடிப்படையில் மாற வேண்டிய நாங்கள், நீங்கள் மட்டுமல்ல, எங்கள் தரப்பிலும் எங்கள் வீடுகளிலும் இருக்கிற அரச ஊழியர்கள் ஒவ்வொருவர்களும் எதற்கும் ஆமா போடாமல் அந்த வேலைகளை மக்களின் நினைவு கொண்டு செய்வார்களாக இருக்கின்றால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுடைய அரச உத்தியோகத்தர்களிடையே தொடர்ந்து வாதிகள் அணியினுடைய தொகுப்புரை இடம்பெற காத்திருக்கின்றது. தொகுப்புரை வழங்க நாங்கள் அழைத்திருப்பது வாதிகளுடைய தலைமைவாதி பாலசுப்ரமணியம் கேச். தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றார்கள். பொங்கல் விழாவுக்கு நடிகைகள் வந்தார்களே ஒழிய தீர்வு இன்னும் வரவில்லை. வடமாகாண சபைக்கு வந்த நிதியினை அப்படியே திருப்பி அனுப்பினார் வடமாகாண முதலமைச்சர். ஆனால் கர்ணமகாராசரை போன்று விதவைகளுக்கு வாழ்வளிப்பேன் என்று பார் லைசன்ஸ்களை வாரி வழங்குகின்றார். இது மட்டுமல்ல, மலையக மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கவில்லை என்றால் தீக்குளிப்பேன் என்று வடிவேல் சுரேஷ் அவர்கள் பகிரங்கமாக பேட்டி அளிக்கின்றார். அவர் இன்று வரை இறந்த பாடில்லை. இதிலிருந்து புலப்படுவது என்னவென்றால், இந்த அரசியல்வாதிகளினுடைய நிலைமைகளை அறிந்துதான் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். எங்களுடைய தமிழ் இளைஞர்களுக்கு தெரிந்த விடயம் இந்த 3 பள்ளி மாணவர்களுக்கு தெரியவில்லை. அடிப்படை பிரச்சனை இங்குதான் இருக்கின்றது. அழகாக இனப்பிரச்சனை தான் எங்களுடைய அன்றாட இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்று நான் முதல் கூறியவாறு இன்றைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை அறிந்திய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பான வெற்றி பெறவில்லை. இதுதான் அடிப்படை காரணம். அடுத்ததாக கூறுகின்றார்கள் பாருங்கள், இந்த வாதத்தினுடைய கதாநாயகன் இந்த 3ஆம் வாயினார். அழகாக பாருங்கள், இனவாதம் என்பது அன்றாட பிரச்சனையா என்று கேட்டிருந்தார். எனக்கு 5 கல்விகள் இருக்கின்றது. முதலாவது, அரசாங்கத்தால் பிடிக்கப்பட்ட காணிகள் அனைத்தும் தமிழர்களுக்கு வழங்கப்பட்டுவிட்டனவா? அடுத்ததாக, அதிமேதகு ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்ற நேரம் மாத்திரம் விடுவிக்கப்பட்ட ராணுவ முகாம்களானது வடக்கிலும் கிழக்கிலும் நிரந்தரமாக அழிக்கப்பட்டு விட்டனவா? மூன்றாவது, சேனல் 14 மூலமாக கிளம்பிய சர்ச்சைகள் அனைத்திற்கும் நீதி கிடைத்து விட்டனவா? இந்த 3ற்கும் விடையானது ஆம் இல்லை என்றால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் இனப்பிரச்சனை எங்களுடைய அன்றாட பிரச்சனையாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு விடயத்தை குறிக்க வேண்டும், எங்களுக்கு நீதிகள் இன்னும் கிடைக்கவில்லை. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக இன்றும் எங்களுடைய தாய்மார்கள் வாசலை விழிவைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உளவியல் பணிமாணவர்களுக்கு தெரியவில்லை. அரசியல்வாதிகள் கல்வி கற்றவர்கள் என்று அரசியல்வாதிகள் கல்வி கற்கவில்லையா? அதனால் அவர்களுக்கு மோசடி செய்ய தெரியாதா? அரசு ஊழியர் கல்வி கற்றவர்கள். இந்த ஓடி விளையாடு பாப்பா என்று விளையாடி கொண்டிருந்த அரசியல்வாதிகள் தான்
11 ஊழல் மோசடி வழக்கிலே சிக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் கூறுகின்ற கல்வியற்காக பாப்பாக்காக இருக்க அரசியல்வாதிகள் இந்த ஊழல் செய்திருக்கின்றனர். அப்படி என்றால் பிரச்சனை எங்கு இருக்கின்றது? அரசு ஊழியர்கள் 5க்கும் 10க்கும் 500க்கும் 1000க்கும் லஞ்சம் செய்து கொண்டிருக்கின்றனர். அரசியல்வாதிகள் கோடிகளில் ஊழல் செய்து கொண்டிருக்கின்றனர். அனைத்தும் யாருடைய பணம்? மக்களுடைய பணம். தமிழ் மக்களுடைய வளங்களை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள். அடுத்த விடயத்தை கூறினார் பாருங்கள். அதாவது சென்ற சொல்லாடலே, அதாவது 2023 சொல்லாடலே ஒரு விடயத்தை கூறினார்களாம். அரசு ஊழியர்களுக்கு IMF ஆனது அரசு ஊழியர்கள் சும்மா சம்பளங்களை வழங்க வேண்டாம் என்று கூறினோம். அதே சொல்லாடல் தான் ஒழுங்காக செவிப்படுத்திருந்தால் ஒரு விடயம் விளங்கி இருக்கும். CIA DOC என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான சான்றிதழ்களை தொடர்பான திணைக்களமானது இடம்பெற வேண்டும் என்று கூறினார். காரணம் என்ன? அரசியல்வாதிகளுடைய வெளிப்படையான நிதி கட்டமைப்பானது அவர்கள் இல்லை. வெளிப்படையாக அவர்கள் நிதிகளை சேர்க்கவில்லை. அதனால் ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான சான்றிதழ் தொடர்பான ஆணை திணைக்களங்களை உருவாக்க வேண்டும் என்று ஐஎம்எஃப் பரிந்துரை செய்திருந்தது. அடுத்ததாக கிழக்கு மாகாணத்திற்கு மேச்சல் தடை பிரச்சனைக்கு சுமந்திரன் போராடினார். அண்மையில் தான் அனுமதி சரணாயக்க முன்னிலையில் கஜேந்திரகுமார் அவர்கள் 20 வருடங்கள் கழித்து 20 பரிந்துரைகளை புதிதாக முன்வைத்திருந்தார். அந்த 20 பரிந்துரைகளிலுமே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மேச்சல் தடை பிரச்சனை குறிப்பிடப்படவில்லை. காரணம் என்ன? இங்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கத்தினாலும் சிங்கள பேரவாத அரசியல்வாதிகளாலும் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் வாய்ப்பற்றி கைகட்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதை அறிந்துதான் தமிழ் இளைஞர்கள் பாராளுமன்றத்தில் புதிய பெருவர்களை காண்பதற்காக திட்டங்கள் இறங்கினார்கள். ஆக இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்றது. எங்களுடைய தரப்பு வாதத்திற்கு வருவோமே ஆனால் எங்களுடைய வாதம் இவ்வளவுதான். ஒரு அரசியல்வாதி என்போல் தமிழர் சிறுபான்மையினத்தினையும் பெரும்பான்மையினத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் கைகளில் அதிகாரங்களை கொடுத்து அனுப்புகின்றோம். அவ்வாறு அதிகாரம் பற்றிருக்கக்கூடிய அரசியல்வாதியானவன் தமிழர்களுடைய பிரச்சனையை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். தமிழர்களுடைய பிரச்சனையையும் தமிழ் மக்களுடைய இடர்களையும் தீர்ப்பதற்கான வழிவகைகளை பாராளுமன்றத்தில் பேச வேண்டும். அதற்கு தான் அமைச்சு பதவிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நாங்கள் அரசியலமைப்பு உதாரணம் காட்டினோம். நாங்கள் பல ஆய்வாளர்களையும் பல விடயங்களை குறிப்பிட்டு கூறியிருக்கோம். பல ஆதாரங்களை முன்வைத்திருக்கோம். இவர்கள் நடைமுறை ஆதாரங்களை கூறுகின்றே என்று பிதற்றிக் கொண்டே இருந்தார்கள். சூழலுக்களை சிக்கிக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய கோணங்கள் 3 இடங்களில் அடையப்பட்டிருந்தது. சிறந்த பிரதித்துவம் இல்லாமல் அதனால் விளக்கப்படுத்தியிருந்தோம். பிரச்சனை எவ்வாறு பிரதித்துவப்படுத்தாமல் அரசியல் லாபங்களுக்காக அரசியல்வாதி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று 2வது தளத்தில் நாங்கள் முன்வைத்திருந்தோம். பிரச்சனைகளை உருவாக்குவதே அரசியல்வாதி தான். சிங்கள பேரினவாதர்கள் எங்களுடைய அன்றாட பிரச்சனைக்கு எவ்வாறு காரணமாக இருக்கின்றன என்ற ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தோம். 3வது விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம். பாருங்கள், எவ்வாறு மக்களுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகப்படுத்துகின்றார்கள் என்று. நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிவான்களையும் அரச ஊழியர்களையும் கூட கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் தங்களுடைய துஷ்பிரயோகத்தினூடாக சிலடியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய அரசியல்வாதிகள் நிலைமை. எங்களுக்கு 13 வேண்டாம், சமஷ்டியும் வேண்டாம், தனிநாடும் வேண்டாம், 1000 ரூபாய் சம்பளமும் வேண்டாம். எங்களுக்கு ₹1 சோறு போடுங்கள். எங்களுடைய பொருளாதாரத்தை நிறுத்தி காட்டுங்கள். அது மாத்திரம் போதும். இன்று கையில் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய பேச்சு அதிகாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது எங்களுக்கு வேண்டாம். அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். கல்வியை கையில் எடுங்கள். தயங்கி நிற்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டும் என்று பயங்கள் இல்லைங்கள் என்று கூறி வாய்ப்பு நன்றிகள். தற்போது சொல்லாடல் 2025 விவாத சுற்று போட்டி இனிதே நிறைவுக்கு வருகின்றது. இந்த சொல்லாடல் 2025 ஆண்டுக்குரிய களத்தினுடைய நாயகர்களை தங்களுக்கென்று வழங்கப்பட்ட ஆசனங்களில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். சொல்லாடல் 2025 சொற்களால் புனையப்பட்ட ஒரு மாலை அல்ல. ஒவ்வொரு வருடமும் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஏதோ ஒரு காரணிகளை, ஏதோ ஒரு புரட்சிகரமான விடயங்களை நோக்குவிக்கின்ற ஒரு களம். அந்த வகையிலே இந்துவின் ஆதர்சம் என்ற பெயரில் ஒவ்வொரு வருடமும் சொல்லாடலை நிர்வகிக்கின்ற பாடசாலைகள் தலைநகர் தமிழர்களாக இருக்கட்டும், தமிழின் நகரமாக இருக்கட்டும், யாவற்றிலும் இருந்து ஒரு வாழ்நாள் சாதனையாளர்களை கௌரவிக்கும் மூலமாக இந்த நிகழ்வு இடம்பெறும். அந்த வகையிலே
இன்றைய இந்த சொல்லாடல் களத்தினுடைய வாழ்நாள் சாதனையுடைய ஒரு காணொளி மின்னகவில் இடம்பெற காத்திருக்கின்றது. அவரண்ணா ஸ்னைசர் ஆன் பண்ணி விட சொல்லு. ஸ்னைசர் நினைவேந்தரும் முன்னாள் தலைவர் முன்னாள் மத்திய பேராசிரியர் பாலசுப்ரமணியன் ஆண்டில் கூட 2ஆம் ஆண்டு மாணவனாக புதிய தலைவர்கள் பட்டம் பெற்று 1965ஆம் என்னுடைய முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் இருக்கிறது சமூகத்தினாலே நான் உண்மையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய மகிழ்ச்சி நான் தெரிவித்துக் கொண்டேன். பேராசிரியர் பாலசுப்ரமணியன் அவர்கள் வேலையை விருது வழங்கல் நிகழ்வும் இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் மேடைக்கு அழைத்து நிற்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னைநாள் பேராசிரியரும் முன்னைநாள் துணைவேந்தருமாகிய திரு பாலசுந்தரம் பிள்ளை அவர்களையும் வெற்றினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அழைத்து நிற்பது கொழும்பு இந்து கல்லூரியினுடைய அதிபர் திரு கணபதி பிள்ளை நாகேந்திரன் மற்றும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய அதிபர் திரு ரத்னம் செந்தில்மாறன் ஐயா அவர்கள். அனைவரும் எழுந்து மரியாதை செலுத்துமாறு தாழ்மையோடு இந்துவின் ஆதர்சம் என்கின்ற வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான பொன்னாடையினை போர்த்தி வைப்பதற்காக நாங்கள் அழைத்து நிற்பது இந்த கல்லூரி குழுவினுடைய அதிபர் திரு கணபதி பிள்ளை நாகேந்திரன். பொன்னாடையை வழங்கி வைத்தமைக்காக இந்த கல்லூரி குழுவினுடைய அதிபர் திரு கணபதி பிள்ளை நாகேந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக விருதினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அழைத்து நிற்பது
யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய முதல்வர் திரு ரத்னம் செந்தில்மாறன் ஐயா அவர்கள். விருதினை வழங்கி கௌரவித்தமைக்காக இரு பாடசாலையினுடைய அதிபர்களுக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆசிரிய பயிற்சி கலாசார அதிபர் திரு கணேசன் அவர்களே, இந்த சொல்லாடல் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நீதிபதிகளாக கடமையாற்றிருக்கின்ற அறிஞர்களே, எனது பெரும் அன்புக்குரிய மதிப்புக்குரிய கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களே, சபையில் இருக்கின்ற இந்து கல்லூரி, கொழும்பு இந்து கல்லூரி ஆசிரியர் பிரிந்தவர்களே மற்றும் ஆசிரியர் பிரிந்தவர்களே, உங்கள் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்று உண்மையில் நான் இந்த கல்லூரி மண்டபத்தில் நிற்போது மிகவும் பாக்கியசாலியாக இருக்கின்றேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு நான் முதல் வந்தது 1949 ஆண்டு. என்னுடைய சமயநாயகரும் அவரை சேர்க்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் வந்தோம். அதன் பின்னர் 1954 ஆண்டு இந்த கல்லூரியில் நான் மாணவனாக இணைந்தேன். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு 2025 ஆண்டு பாடசாலை விட்டு விலகியே கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. 1956 60ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துட்டு நாங்கள் பாடசாலையை இருக்கிறோம். அதனால 40 வருஷம், இந்தியாவில் 25 வருஷம், 65 வருஷம் பாடசாலையை விட்டு நான் விலகி. ஆனாலும் இந்த பாடசாலையை விட்டு நாங்கள் விலகினாலும் கூட இந்த 65 வருஷம் இந்த பாடசாலைக்கு வந்து போகாமல் நான் இருக்கிறது. இங்கே ஞான வைரவருடைய வழிபாடு, இந்த கல்லூரியினுடைய பல்வேறு செயற்பாடுகளிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டன. இங்கு மாணவ பருவத்திலும் சரி, பாடசாலை விட்டு விலகினத்திலும் சரி, கல்லூரியின் பழைய மாணவர் சங்க செயற்பாடுகளிலும் மிகவும் சாத்திரமாக பணிபுரிந்தோம். இந்த மண்டபத்துக்கான நிதி ஒதுக்கீடு அன்றைய அரசாங்க அதிபர் சண்முகநாதன் அவர்களுடைய கோரிக்கையில் 2 இந்து கல்லூரி சேர்ந்தவர்கள் இந்த அதாவது வடக்கு புனர்வாழ்வு சபையில் நானும் நீதிபதி பாலகிருஷ்ணர் விழுந்தோம். அப்போ நாங்கள் 2 பேரும் சொன்னோம், இந்த காசை கொடுக்கிறது. இந்த கட்டிடம் 3 மாடி கட்டிடம் அமைந்தது. அதே மாதிரி எங்களுடைய கல்லூரி மைதான விரிவாக்கம் தெரியும், நீண்ட காலமாக இழுபறியில் இருந்து அதை நாங்கள் பல செயற்பாடுகள் மூலம் செய்து இன்றைக்கு இந்த கல்லூரி மைதானம் மிக சிறப்பாக இருப்பதற்கு உண்மையாக மகிழ்ச்சி அடைகிறோம். அவை இந்து கல்லூரி மாணவர்கள், நீங்கள் எனக்கு சாதனையை தந்தாலும் என்னுடைய அந்த கல்வியல் கொள்கைகள் நீங்கள் ஒரு சிறிய அளவுக்கு என்னுடைய பெற்றோர்கள் இருந்தாலும் யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் 1950களில் கற்பித்த ஆசிரியர்கள் கூட சமூக சீர்திருத்தவாதிகள். சமூகத்தை அன்றைய சமூகம் உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் படிப்பிக்கிற பொழுது இந்த அரசியல்வாதிகளை பற்றி எங்களுடைய மக்கள் கல்வி அறிவு இல்லாத காலத்தில் அரசியல்வாதிகள் மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள். அதாவது இப்ப அந்த காலத்தில் இருந்த அரசியல்வாதிகளான எங்களுடைய சபையில் இந்த செல்வநாயகம் அப்படியான எல்லாருக்கும் யார்கிட்ட நீங்கள் கை காட்டி சொல்ல மாட்டீர்கள், ஊழல்வாதிகள். ஆனால் மக்கள் நல்லா கல்வி அறிவு பெற்றதன் பின்னர் அரசியல் நேர்மை இல்லாமல்
அப்ப இந்த 50ஆம் ஆண்டுகளில் எங்களுடைய கல்வி கற்பித்த என் கார்த்திகேசன், பி சுரட்னம், வைத்திலிங்கம் அப்படியான அவர்கள் எல்லாரும் இடதுசாரி கருத்துக்களை இருக்கு. எங்களுடைய மாணவர்கள் மிகவும் ஆழமான சமூக பிரச்சனையை ஏற்படுத்தியவர்கள். அந்த இந்து கல்லூரி கல்வியில் கற்றபடியால் தான் எனக்கு கூட இந்த சமூக தாராளத்தன்மை கல்வி மூலம் சமூகத்தை மேம்படுத்தலாம் என்ற ஒரு பெரிய ஆழமான கருத்தை இந்த வகுப்பறையில தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த கல்லூரி நான் படித்த காலத்து கல்லூரியிலும் பார்க்க அதன் பின்னர் பல்வேறு காரணங்களின் காரணமாக மிக சிறப்பாக வளர்ந்திருக்கிறதுக்கு மிக பெருமையாக நாங்கள் 50ஆம் ஆண்டுகளில் இந்த கல்லூரி ஒரு சாதாரணமான அக்ரேட் காலேஜ் தான். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்தில் மாத்திரமில்லை இலங்கையிலே முதலாவது இடத்தில் இருக்கிறது மேத்தமெட்டிக்கல் கணிதம். கணித பாரம்பரியம் இலங்கையில் இருக்கின்ற கணித பாரம்பரியம் அதை கட்டி காக்கிற கல்லூரி இந்து கல்லூரி. அது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களுடைய நீண்ட கல்வி பாரம்பரியத்தினுடைய அடையாளமாக விளங்குவதும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. ஆகவே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய கல்வி பாரம்பரியம், எங்களுடைய கணித பாரம்பரியம் மிகவும் நீண்ட காலமானது. அதை நாங்கள் எப்பவும் கட்டி காக்க வேணும். அந்த பணியை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மிக சிறப்பாக செய்கிறார். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வந்தபோது கூட இந்து கல்லூரி ஹார்டி கொள்கையில் தான் இந்த மேத்தமெட்டிக்கல் இந்த கணித பாரம்பரியத்துக்கு உரித்தானவர்கள் அவர்தான் கட்டி காக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்தில் நான் சொல்லக்கூடியது என்னென்றால் உங்களுடைய தமிழ் மக்களுடைய கல்வி பாரம்பரியம், தமிழ் மக்களுடைய கல்வி பாரம்பரியம் சாதாரண கல்லூரியில 200 வருஷத்துக்கு நடந்திருக்கு. 1000 வருஷம் கல்வி பாரம்பரியம். சங்கிலி மன்னனே லைப்ரரி கட்டி போட்டார். சங்கிலி மன்னன் காலத்திலே யாழ்ப்பாணத்தில் லைப்ரரி வந்துட்டு அது ஒரு பக்கம் இருக்கிறார். இலங்கை பல்கலைக்கழகத்தின் வரலாறு 100 ஆண்டு தான். அதான் 1924ஆம் ஆண்டு தான் இலங்கை பல்கலைக்கழகத்தின் ஆரம்பம். ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பாரம்பரியம் 200 ஆண்டு. 1823ஆம் ஆண்டு சிறிய அளவில் ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டி மானிப்பாயில் தொடங்கிச்சு. அதை ஆஸ்பத்திரியில் இருக்கிற மியூசியத்தில் அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அவை 200 ஆண்டு கால உயர்கல்வி பாரம்பரியமும் 1000 ஆண்டுக்கு மேற்பட்ட கல்வி பாரம்பரியம் கொண்டது. உங்களுக்கு தெரியும், கலையில ஒரு ஆரம்ப பாடசாலை இருக்கிறது. 400 வருஷமாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாடசாலை. சின்ன ஒரு பாடசாலை இருக்கிறது, ஆரம்ப பாடசாலை. 400 ஆண்டுகள் ஒத்துக்கை காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை இன்னும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இத்தகைய கல்வி பாரம்பரியம் கொண்டதை இன்று யாழ்ப்பாண இந்து கல்லூரி தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கல்வி பாரம்பரியத்தையும் எங்களுடைய கணித பாரம்பரியத்தையும் நாங்கள் கட்டி காட்ட வேண்டும். நான் பலமுறை கட்டுரை வழி பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை ஐயா அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ச்சியாக நடுவர்களை கௌரவிப்பதற்கான நேரம். அந்த வகையிலே நடுவர்களுக்கான கௌரவிப்பினை வழங்குவதற்காக இந்து கல்லூரி கொழும்பில் பழைய மாணவர் சங்க செயலாளர் நவகுமார் அவர்களையும், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் பழைய மாணவர் சங்கம் கொழும்பினுடைய தலைவர் திரு வசந்தன் அவர்களையும் மேடைக்கு அழைத்திருக்கிறோம். இன்றைய விவாதத்தினுடைய தலைநகரான நீதிபதி திரு தியாகேந்திரன் ஐயா அவர்களை அவர்களுக்கான கௌரவத்தை பெறுவதற்காக தாழ்மையுடன் அழைத்திருக்கிறோம். அவர்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்காக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் கொழும்பினுடைய தலைவர் திரு வசந்தன் அவர்களை அழைத்திருக்கிறோம்.
நன்றிகள். தொடர்ச்சியாக செந்தமிழ் கல்லூரி நடேசன் ஐயா அவர்களை அழைத்திருக்கின்றோம். நன்றிகள். தொடர்ச்சியாக கனகராஜ் ஐயா அவர்களை அழைத்திருக்கின்றோம். நன்றிகள். தொடர்ச்சியாக திரு ரங்கராஜா ஐயா அவர்களை அழைத்திருக்கின்றோம். நன்றிகள். தொடர்ச்சியாக திரு தமிழ்மாறன் ஐயா அவர்களை அழைத்திருக்கின்றோம். நன்றிகள். தொடர்ச்சியாக உடற்வியாளர் புலேந்திரன் சுலக்ஷன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். நன்றிகள். தொடர்ச்சியாக திரு அர்ஜுனன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். விருதுகளை வழங்கி வைத்த திரு வசந்தன் மற்றும் திரு நவகுமார் அவர்களுக்கும் விருதுகளை பெற்ற எங்களுடைய நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு இடையே இடம்பெற்ற சொல்லாறு 2025 நீங்கள் அனைவரும் எத்தனை மணி நேரமாக ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்த அந்த முடிவுகளை அறிவிக்கும் தருணத்தை நோக்கி நாங்கள் இப்பொழுது நகர இருக்கிறோம். அந்த வகையிலே 7 நபர்களும் தங்களுடைய புள்ளிகளின் மூலம் சொல்லாறு 2025 வெற்றியாளர்களை தீர்மானித்து விட்டார்கள். அந்த வகையில் புள்ளித்தாள்களை சரிபார்ப்பதற்காக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சார்பில் பேராசிரியர் ச. முகுந்தன் ஐயா அவர்களையும் விரிவுரையாளர் இ. சர்வேஸ்வரா ஐயா அவர்களையும் இந்து கல்லூரி கொழும்பு சார்பிலே பழைய மாணவர் சங்க நிர்வாக உபதலைவர் தினேஷ் அவர்களையும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் விராஜ்குமார் அவர்களையும் அழைத்திருக்கிறோம். இந்த வகையிலே சொல்லாறு 2025 வெற்றியாளர்கள் தீர்மானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றியாளர்களுக்கான கௌரவிப்பினையும் விருதுகளையும் வழங்குவதற்காக இந்து கல்லூரி கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் அதிபர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் அழைத்திருக்கிறது. சொல்லாறு 2025 6 அக்கினிச்சிறர்களையும் அவர்களின் பொறுப்பாசிரியர்களையும் அவர்களுக்கு பயிற்சித்த பயிற்றுவிப்பாளர்களையும் மேடைக்கு வருமாறு அழைத்திருக்கிறோம். அணியோடு இணைந்து அவர்களுக்கு தோளோடு தோள் கோர்த்து நின்ற அவர்களுடைய உதவிவாதிகளையும்
மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். சௌராடம் 2025 வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்து கல்லூரி அணியினர். அந்த இந்து கல்லூரி எந்த இந்து கல்லூரி என்பதை தெரிவிப்பதற்காக திரு சபீஷ் அண்ணா அவர்களை அழைத்திருக்கிறோம். நடந்து முடிந்த 8வது சொல்லாடலினுடைய முடிவுகளை அறிவிக்க வேண்டிய ஒரு கடுமையான பணி என்னிடம் தரப்பட்டிருக்கிறது. கடந்த 7 போட்டிகளிலே தம்பிகள் சொன்னது போல ஆரம்பித்தது முதல் சுழியே வெற்றி சுழி போல இந்த கல்லூரி கொழும்பு அணியினர் அந்த வெற்றியை சுவீகரித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக அதற்கு பின்னர் 4 முறைகள் தொடர்ச்சியாக இந்து கல்லூரி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வெற்றி பெற்றிருந்தது. எங்களுக்கு தான் இந்த கேடயம் சொந்தம் என நினைத்து எங்கள் படித்தரை அறையில் கூட அலங்கரிக்கலாம் இந்த கேடயத்தை வைத்து என நினைத்திருந்த போது ஒரு பெரிய அடி நிமிர்ந்து வந்து அடித்தது. சொல்லால் அடித்தது, மொழியால் அடித்தது இந்து கல்லூரி கொழும்பு. 6வது வெற்றி கேடயத்தை சுவீகரித்தார்கள் கொழும்பு மனிதர்கள். மிகச்சிறந்த ஒரு அணி அது. அதற்கு பின்னர் 7வது போட்டி நடைபெறுகிற போது அங்கே துவண்டு விட்ட அதே சிங்கங்கள் இங்கு வந்து நாங்கள் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் பேச்சால் போர்தெடுத்து 7வது கிண்ணத்தை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சுவீகரித்தது. இப்ப கடைசி 2 கிண்ணங்கள் என்னுடைய அதிபர் அவர்கள் சொன்னார்கள் தான் தனக்கு இது 3வது சொல்லாதல் என்று சொல்லி இந்து கல்லூரி கொழும்பினுடைய அதிபர் அவருடைய 3வது என்று பார்த்தால் அந்த 3லே 1க்கு 1 கணக்கு நிற்கிறது. இந்த 3வது யாருக்கு போக போகிறது? இதை தீர்மானிக்க 7 நடுவர்கள். அந்த 7 நடுவர்களுடைய தகமையை பார்த்த போது உங்களுக்கு புரிந்திருக்கும். வெறுமனே போட்டிகள் விவாதத்துக்குரிய நீதிபதி என்பதையும் தாண்டி நாட்டினுடைய உயர் பதவிகளில் இருக்கிற நீதிபதிகள் கூட வந்து தீர்ப்பெழுதி இருக்கிறார்கள் உங்கள் சொல்லாடலில். இது எங்களுக்கு பெருமை. எங்களை மதிப்பு செய்த உங்களுக்கு எங்களுடைய கூடான நன்றிகள். அவருக்கு மட்டுமல்ல உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பொறுத்திருந்து எங்கள் மாணவர்களை மதிப்பிட்ட அத்தனை நடுவர்களுக்கும் தகமை சார்ந்த நடுவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் 2 கல்லூரி நிர்வாகத்தின் சார்பிலே நன்றிகள். இப்ப முடிவுகளை அறிவிக்க வேண்டிய நிலைமை. இதை 4 பேர் சரிபார்த்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சார்பிலே விரிவுரையாளர், சிரேஷ்ட விரிவுரையாளர்களாக இருக்கிற 2 முன்னாள் விவாதிகள், இந்து கல்லூரி கொழும்பின் சார்பிலே அவர்களுடைய பழைய மாணவர் சங்கத்திலே இருக்கிற 2 சிறப்பான உறுப்பினர்கள் அதை சரிபார்த்திருக்கிறார்கள். சரிபார்ப்பது என்பது வெறுமனே அவர்கள் கூட்டல் கழித்தல்களை மட்டும் பார்த்து சரியாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். முடிவுகளில் மாற்றம் செய்யவில்லை. 7 பேருடைய முடிவுகளின் அடிப்படையில் நான் முடிவுகளை ஒவ்வொன்றாக வாசிக்கிறேன். 7இல் எத்தனை பேர் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை, எத்தனையால் எந்த கல்லூரி வெற்றி பெறுகிறது என்பதை நீங்கள் உங்கள் கணக்கிலே போட்டுக் கொள்ளுங்கள். முதலாவது நடுவர்களுடைய தீர்ப்பின் பிரகாரம் இந்து கல்லூரி கொழும்பை அவர் தெரிவு செய்திருக்கிறார்.
இரண்டாவது நடுவருடைய தீர்ப்பின் பிரகாரம் இந்து கல்லூரி கொழும்பினை அவர் தெரிவு செய்திருக்கிறார். மூன்றாவது நடுவருடைய தீர்ப்பின் பிரகாரம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை தெரிவு செய்திருக்கிறார். நான்காவது நடுவருடைய தீர்ப்பினுடைய பிரகாரம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை தெரிவு செய்திருக்கிறார். ஐந்தாவது நடுவருடைய தீர்ப்பினுடைய பிரகாரம் மீண்டும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தெரிவு செய்யப்பட்டது. இன்னும் 2 நடுவர்கள் இருக்கிறார்கள், ஆபத்தான 2 நடுவர்கள். 6வது நடுவர் கொழும்பு இந்து கல்லூரி வெற்றி பெற்றதாக தீர்மானிக்கிறார். இப்போது 7வது நடுவருடைய முடிவுக்காக நான் காத்திருக்கிறேன். ஒரு ஃபைல் என்னிடம் இருக்கிறது. 3க்கு 3 அதுக்கு மேலே 4வது புள்ளியினை பெற்று எந்த இந்து கல்லூரி இந்த 8வது கிண்ணத்தை சுவீகரிக்க போகிறது, அதற்கு முன்னதாக சிறந்த விவாதியார் என்பதை பார்த்துவிட்டு அதன் முடிவுக்கு வருவோம். கடந்த முறை இந்த மன்றிலே எந்த அலாப்பல் சலாப்பல்களில் கிடையாது. சிறந்த விவாதியை தெரிவு செய்கிற பொழுது புள்ளி திட்டத்தின் பிரகாரம் தான் இங்கே சிறந்த விவாதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். அதற்கு மிக நெருக்கமான புள்ளி திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். நடுவர்கள் நிச்சயமாக எங்களை திட்டி இருப்பார்கள். அவ்வளவு வேலை கொடுத்திருந்தோம் இந்த புள்ளி திட்டத்தின் பிரகாரம். அதன்படி புள்ளிகளின் அடிப்படையில் சிறந்த விவாதியாக தெரிவு செய்கிறார். சில இடங்களிலே ஒரு அணி வென்றால் தோற்று அணிக்கு அந்த சிறந்த விவாதியை கொடுத்து விடுவோம், சமாளித்து விடுவோம். இந்த சமாளிப்புகள் எல்லாம் இங்கு கிடையாது. யார் உண்மையில் சிறந்த விவாதியோ இந்த மன்றிலே அவரை தெரிவு செய்வதற்கான சரியான புள்ளி திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்து கல்லூரி கொழும்பினுடைய 3வது பேச்சாளர் கவிஸ்கர் தேவா. இதற்கான கேள்விகளை வழங்கி வைப்பதற்காக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிய அதிபர் டாக்டர் செல்லிமாறன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் பல முறை கைதட்டலாம். இவ்வளவு ஒரு பொருத்தமான அரசியலிலும் இத்தனை பேரை கவர்ந்த ஒரு பேச்சாளராக கவிஸ்கர் தேவா தெரிவு செய்யப்படுகிறார். அவருக்கான பதக்கத்தினை வழங்கியிருப்பதற்காக இந்து கல்லூரி கொழும்பினுடைய அதிபர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய பதக்கம் ஏற்கனவே அணிவிக்கப்பட்டு விட்டது. அன்பினுடைய மகிழ்ச்சி. இப்ப அமைதி வேண்டும். எங்கே விட்டோம்? 3க்கு 3. எனக்கு இந்த முடிவை அறிவிப்பதற்கு முன்னதாக இந்த விருது வழங்குவோர் பட்டியலிலே இன்னும் நிறைவாக்க வேண்டும் என விரும்புவதால் எங்கள் அன்புக்குரிய திரு ஆரபிரமுருகன் ஐயா அவர்களையும் இந்த விருது வழங்குவோர் சபையிலே இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லாடல் 8வது அங்கத்திலே 3க்கு 3 என்று தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த புள்ளிகளிலே 4வது புள்ளியாக சேர்ந்து கொள்ளுகிறது. அது சேர்கிற போது 4க்கு 3 என்கிற அடிப்படையிலே அந்த அணி வெற்றி பெற்றதாக மாறுகிறது. அந்த அணி இந்து கல்லூரி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. இரண்டாவது இந்த வெற்றி பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி செய்திருக்கிறார்கள்.
இந்து கல்லூரியின் செயல்திறம் என்பதை விட இந்து கல்லூரிகளுடைய செயல்திறம் இன்றைய பொருளாதார இரண்டு அணிகளிலுமே மிக நெருக்கமான புள்ளிகள் என்பதை தாண்டி அவர்களுடைய சொற்களிலே நாங்கள் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு இருந்தோம். இத்தனை வயதிலே இவ்வளவு ஞானமா என்பதை நாங்கள் கண்டுகளித்தோம். இரண்டு இந்து கல்லூரிய செயல்திறத்தையும் கண்ணால் கண்டுகொண்டோம். அதற்கு இரு கல்லூரிகளுக்கும் மீண்டும் ஒரு தரம் கையில் உங்கள் கரகோஷம் எழுப்பி இரு அணிகளையும் பாராட்ட வேண்டும். இப்போது தொடர்ச்சியாக இன்றைய போட்டியிலே இரண்டாம் இடத்திலே பெற்ற வீரர்களுக்குரிய பதக்கங்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அவர்களுக்கான பதக்கங்களை யாழ்ப்பாண நீதிக்கல்வியுடைய அதிபர் திரு ரகம் செல்மாறன் அவர்கள் வழங்கி வைத்திருக்கிறார். அப்போது அவர்களுடைய பயிற்சியாளர்களுக்குரிய பதக்கம் வழங்கப்பட இருக்கிறது. அவர்களுடைய பதக்கங்களை பொறுப்பாசிரியர் அவர்களை பெற்றுக் கொள்ளுமாறு அப்போது கேட்டுக்கொள்கிறோம். மதுராந்தகன் அவர்களை தொடர்ச்சியாக இன்று 8வது சோழானத்திலே வெற்றி பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வீரர்களுக்குரிய பதக்கங்களை வழங்கி வைப்பதற்காக இந்து கல்லூரி கொழும்பினுடைய அதிபர் திரு கணபதிபதி நாகேந்திர அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இவர்களுக்கான பயிற்சிகளை இரவு பகலாக வழங்கிய கிஷோக்குமார் அவர்களுக்கும் கிஷோக் அவர்களுக்கும் ஆதியின் அவர்களுக்குமான பதக்கம். போட்டியிலே மீண்டும் வெற்றி கிணத்தை சுவீகரிக்கின்ற யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே கேடயத்தை வழங்கியிருக்கிறார். என்னுடைய அன்புக்கும் பெருமதிக்குரிய ஆனந்தவர்கள் அவர்கள் அவர்களோடு 2 கல்லூரிகளுடைய அதிபர் அவர்கள் கூட இருக்க இந்த வெற்றி கேடயம் யாழ்ப்பாண நீதிமன்ற அணியினருக்கு மீண்டும் வசமாகிறது. கண்டிருக்கிறேன். ஒரு ஆசிரியர் இங்கே இருந்து காலையிலிருந்து கம்பி கட்டி ஆணி கட்டி இதை கூட்டி பெருக்கி அதுல வெளியிலிருந்து பனையோல கட்டி ஒரு ஆசிரியர் இந்த இடத்தில் இருந்து இவ்வளவு மினக்கெடுகிறார்கள் என்று சொன்னால் விவாத மன்றத்தினுடைய அத்தனை விவாதிகளும் நீங்கள் பாக்கியசாலிகள். நான் என்னுடைய உளவான அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன்.
நான் கடந்த முறையும் அதை அவதானித்திருந்தேன், இந்த முறையும் அவதானித்திருந்தேன். எங்களுடைய விவாத மன்றத்தினுடைய பொறுப்பாசிரியர் திரு மு. பிரகாஷ் அவர்கள் அத்தனை பேராலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒருவர். ஒரு கவலையான சம்பவம் கூட நிகழ்ந்தது. அவருடைய குடும்பத்திலே இழக்க முடியாத ஒரு பெரும் இழப்பு. அதையும் சகித்துக் கொண்டு இந்த மனிதன் இந்த உழைப்புக்கு பின்னால் இந்த இடத்திலே நின்றிருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு வார்த்தைகள் கிடையாது. அதை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சமூகம் என்றும் நன்றியுடன் கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டு நன்றியுரைக்காக திரு மு. பிரகாஷ் ஆசிரியர் அவர்களை அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல ஞானலிங்க பெருமானுடைய பாதாரங்களை பணிந்து என்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் இந்து கல்லூரி கொழும்புக்கும் இடையிலே நடைபெற்ற 8வது அமர்வான சொல்லாடல் 2025 இனிதே நிறைவு பெற்றுள்ளது எண்ணி மிகவும் ஊறிப்படுகின்றோம். அந்த வகையிலே இரு அணி மாணவர்களும் இங்கே தமது மிகவும் எல்லோருக்கும் அழுத்தத்தை கொடுத்த விடயம் எதுவென்று சொன்னால், இறுதியாக அறிவிக்கப்பட்ட அந்த போட்டியினுடைய நிலைதான் எல்லாரையும் ஒரு நிமிடம் உரைய வைத்தது. இந்த சபையில் உள்ள அனைவருக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு, முதலில் இந்த சொல்லாண்டல் 2025 சகல வழிகளிலும் எமக்குடைய ஒத்துழைப்பு நெறியாளரை என்னென்ன விடயங்கள் தேவையோ அவற்றை எல்லாம் பூரணப்படுத்தி எம்மை வழிப்படுத்திய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய முதல்வர் கர்ணன் செந்தில்மாறன் ஐயா அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் எங்களுக்கு தேவையான விடயங்களை கொழும்பு இந்து கல்லூரி விவாத அணியுடன் தொடர்புகளை ஏற்படுத்திய போதும், அதிபருடன் தொடர்புகளை ஏற்படுத்திய போதும், எந்த வகையிலும் நமக்கு தேவையான விடயங்கள் அனைத்தையும் உரிய நேர காலத்திற்கு ஒப்படைத்து எங்களுக்கு உரிய வேலை பளவை குறைத்து கொண்ட கொழும்பு இந்து கல்லூரியினுடைய அதிபர் கணபதி பிள்ளை நாகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் எமது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அத்துடன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் வழங்கப்படுகின்ற உயரிய விருதான வாழ்நாள் சாதனையாளர் விருதினை இன்றைய தினம் ஏற்றுக்கொண்ட பொன் பாலசுந்தரம் பிள்ளை ஐயா அவர்களை உளமாற வாழ்த்துவதோடு அவர்கள் விருதினை ஏற்றுக்கொண்டதனைக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த விவாத சொற்சமருக்கு நடுநிலையான தீர்ப்பு வழங்கிய நடுவர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் பேரு வகை அடைகின்றோம். இந்த கொழும்பு இந்து கல்லூரி மாணவர்களும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்களும் தங்களுடைய ஒழுக்க நெறியிலிருந்து தவறாது இறுதி வரைக்கும் அமைதியாகவும் ஆசிரியர்கள் சொற்படி கேட்டும் அவர்கள் தங்களுடைய ஒழுக்க நெறியில் நின்று வலுவாது நடந்து கொண்டமைக்கு கொழும்பு இந்து கல்லூரியினுடைய விவாத மன்ற பொறுப்பாசிரியர் மதுரகன் அவர்களுக்கும் மற்றும் விவாத அணி சார்ந்த மாணவர்களுக்கும் பயிற்றுவிப்பாளர்களுக்கும் அவர்களுடைய பாடசாலை பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் பெற்றோர்கள் அனைவருக்கும் இவ்விடத்தில் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். அதே போன்று எமது பாடசாலையினுடைய விவாத அணியினை பயிற்றுவித்து நெறியாளுகை செய்த விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் பேரு வகை அடைகின்றோம். இந்த நிகழ்வை கண்டுகளிக்க வந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அயல் பாடசாலை அதிபர்கள், பழைய மாணவர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்பதில் பேரு வகை அடைகின்றோம். இந்த நிகழ்வுக்கு எமது பாடசாலை புகைப்பட கலையகம் மற்றும் சாரணியர் கழகம் மற்றும் மாணவ முதல்வர் சபை ஆகியோர் எமக்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். இறுதியாக
இந்த நிகழ்வானது இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு காரணகர்த்தாக்கள் யார் என்று கேட்டால் அது 2 இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் ஆவார்கள். ஆகவே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் மற்றும் கொழும்பு இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் அனைவருக்கும் இதய சுத்தியான உளமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் வேறு வகை அடைகின்றோம். மற்றும் இந்த நிகழ்வை இவ்வளவு நேரமும் பொறுமையுடனும் அமைதியுடனும் பார்த்து ரசித்து இவ்வளவு நேரமும் எங்களை மதித்து இந்த சபையில் வீட்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.